விகாஷ் ப்ரோ 10 ஹவர்ஸ் ரிவ்யூ ஏன் பண்ணல? பிரகாஷ் நான் இருக்காரான்னு தெரியல. சரி நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வரட்டும் கேளுங்க சொல்லுவார். இன்னைக்கு வந்து மேஜர் அப்டேட்டு வந்து ரெட்ரோ ட்ரெய்லர், சூர்யாவோட ரெட்ரோ ட்ரெய்லர் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சி. படத்தில் வந்து 10 பாடல்கள் இருக்குது, 10 ட்ராக் இருக்குது. அதில் ஒரு பாடல் லவ் டிடாக்ஸ் அப்படின்ற சாங் வந்து சூர்யா அவர்கள் பாடியிருக்காரு. அதே மாதிரி தக் லைஃப்லேருந்து இன்னைக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் விட்டுருந்தாங்க, ஜிங்குச்சா அப்படின்னு சொல்லி. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் இப்போ ஈவெண்ட்டும் காலையில் நடந்துச்சு. இப்போவும் ஈவெண்ட் போயிட்டு இருக்கான்னு தெரில. அதே மாதிரி சூர்யாவோட அடுத்த ஃபிலிம் டைட்டில் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மண்டாடி. மணிமாறன் புகழேந்தி அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. வெற்றிமாறன் அவர்களோட அசிஸ்டண்ட் அவர். அதுக்கப்புறம் ரீசெண்டாக நீங்கள் வந்து இது ஸ்ரீ அவரை பற்றின நிறையா ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அஃபிஷியலாக வந்து ஸ்டேட்மெண்ட்டாகவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு இது என்ன சொல்ல, மெடிக்கல் கேர் அட்டென்ஷன் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு வந்து 10 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் சச்சின், இந்த படங்கள்லாம் தேட்டரில் வந்திருக்கு. ஸோ யாராவது ஏதாவது புது படம் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லி. அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னைக்கு மேஜராக வந்து அப்டேட்ஸு. வேறு ஏதாவது வந்து இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரில. இப்பதான் சுட சுட ஒரு வீடியோ பார்த்தேன். ஐயோ, மறுபடியும் லிசனர் போயிட்டாரே. என்ன வீடியோன்னு சொல்லு ப்ரோ. ப்ரோ ஸ்பீக்கரில் காமிக்குது, இப்போ பேசுங்க. அஜித் பால்டன் ப்ரோ இருக்கீங்களா? ரெட்ரோ ட்ரெய்லர் வந்து சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர். ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்டார்டிங்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்ரெய்லர். ஒரே ஒரு இது என்னன்னா, அது மைனஸ்லாம் சொல்ல முடியாது. இந்த எனக்கு ராஜாவான அந்த டியூன் வந்து இந்த 1 சம்திங்ல அந்த அதே மாதிரியே அவர் பாட்டு போடுவார்ல, ஸோ அந்த டியூன் மாதிரியே இருந்துச்சு. மற்றபடி ஆனா ட்ரெய்லர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெய்லர் இன் ரீசன்ட் டைம் ஃபார் சூர்யா. பரணி வந்துட்டேன். அப்டேட்லாம் சொல்லிட்டீங்களா? இப்போ சொல்லணுமா? சொல்லியாச்சா? எல்லாமே சொல்லியாச்சா? ரைட்டு. சரி, இன்னைக்கு வந்து நம்ம மெயினாக வந்து இன்னைக்கு 2 அப்டேட்டில் வந்து முக்கியமான அப்டேட் வந்து ஒன்று ரெட்ரோ ட்ரெய்லரு, இன்னொன்று தக் லைஃபோட ஃபஸ்ட்டு சிங்கிள். ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? ரெட்ரோ ட்ரெய்லர்லேருந்து ஆரம்பிக்கலாமா? சரிம்மா பரணி நீங்கள் சொல்லிடுங்க, இல்லை யாராவது மற்றவங்க கேட்டுருக்கோங்க ட்ரெய்லர் பார்த்தவங்க சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இப்படி ஆரம்பிச்சு போவோம். ரெட்ரோ ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு போயிட்டு அதை கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து தக் லைஃப் ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு வருவோம். அதே எனக்கு மாதிரி ஒர்க் பரணி அவுட் யாராவது ஆகல ப்ரோ. ரெக்வெஸ்ட் காமிச்சிச்சுன்னா ரெட்ரோ யாருக்கு எபிசெட் ப்ரோ? ஆமா ப்ரோ. தெரியல, படம் வந்தாதான் பார்க்கணும். ஓகே, வெயிட் பண்ணுவோம். அடுத்து வந்து பரணி இன்னைக்கு யாராவது சூர்யா ஃபேன்ஸ் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் கொடுத்தா அவங்களுக்கு இப்போ அக்செப்ட் பண்ணுங்க. ட்ரெய்லரை பற்றி கேட்போம். நீங்கள் சொல்லிட்டீங்களா பரணி ட்ரெய்லரை பற்றி? நான் சொல்லிட்டேன். நான் டீட்டெயில்டாக சொல்ல, பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. வெயிட்டிங் ஃபார் த மூவி கம்பேக். அதான் ப்ரோ, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ட்ரெய்லர் வந்து ஒரு கம்பேக்கான எல்லா ஒரு மெசேஜும் வச்சு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர். அதுவும் ஃபைனலா ட்ரெய்லர் முடியும் போகும்போது கடைசி நிமிஷம்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த இவர் சந்தோஷ் மாத்திரம் கொஞ்சம் அந்த எனக்கு ராஜாவான அந்த டியூன் மாதிரியே இருந்துச்சு. இந்த 1 போடுறதுலாம் அவர் அதே மாதிரிதான் கொஞ்சம் போடுவாரு அது. பட் கார்த்திக் சுப்ராஜ் கலக்கியிருக்காரு. எக்ஸ்பெக்ட் பண்ணதான். ஓகே, எனக்கு வந்து ட்ரெய்லர் வந்து நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு விஷயமே என்னென்னா
சந்தோஷ் நாராயணன் பிஜிஎம் தான் வந்து இந்த ட்ரெய்லரே பூஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு என் பர்சனல் சாய்ஸ்ல. முக்கியமாக வந்து அந்த கனிமா சாங் வந்து மிக்ஸ் பண்ண விதம் செம்மையா இருந்துச்சு. எனக்கு அடுத்தது வந்து ஸ்கோர் பண்ணது வந்து ஜெயராம் வந்து அந்த அவரோட குக்கி அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து படத்தில் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குன்னு தோணுது. எப்படி இந்த கேம் சேஞ்சர் படத்தில் ஒரே ஒரு சின்ன பாசிட்டிவ் ஒன்று சொல்லுவோம்னா ஜெயராம் தான் சொல்லுவோம். அது என்னன்னா சின்னதாக ஒரு அவரோட மொமெண்ட்ஸ் படம் பூரா இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி இதில் கெட்டப்லேயே ஸ்டார்டிங் வந்து டோட்டலாகவே நல்லா இருக்கிறாரு. அவர் வித்தியாசமாக தெரிகிறாரு. எப்பவுமே கார்த்திக் சுப்ராஜ் பார்த்தீங்கன்னா அவரோட ஹீரோக்களுக்கு தனியா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தனியா ஏதாவது ஒரு லுக்லயோ இல்ல பாடி லாங்குவேஜ்லயோ ஸ்டைல்லயோ ஏதாவது கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டுவாரு. இது வரைக்கும் எல்லா ஹீரோக்களும் அவர் ராகவா லாரன்ஸா அப்படி அடிப்பாருன்னு நமக்கு தெரியாது. ஜிகர்தண்டா டபுள்ஸ்ல அவர் நல்லா பண்ணியிருந்தார் வித்தியாசமா. அது மாதிரி ஒவ்வொரு ஹீரோக்களுக்கும் ஒவ்வொரு யூனிக்கா ஏதாவது ஒன்று பண்ணுவாரு. இந்த படத்துல வந்து சூர்யா சூப்பரா காமிச்சிருக்காரு. சூர்யா வந்து பயங்கரமா ரொம்ப நாள் கழிச்சு அந்த அந்த ரேஞ்ச் வந்து நம்ம ஸ்கிரீன்ல தெரியுது. அது நல்லா இருக்கு. எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் ட்ரெய்லர் கட்ட குறை சொல்றாங்க. அது ஏன்னு தெரியல. ஒருவேளை வந்து அல்போன்ஸ் புத்திரன் வந்து அவருடைய கட் ஃபார்முலா இதுதான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தான் தெரியல. ஆனா எனக்கு வேணா எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ட்ரெய்லர் முடிகிற மாதிரி இருக்கும், இது முடியாது திரும்ப வரும், முடிகிற மாதிரி இருக்கும், முடியாம திரும்ப கட் ஆகிற மாதிரி. ஒருவேளை அதனால அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. எனக்கு ட்ரெய்லர் ஒர்க் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. சரி, மற்றவங்க சொல்றதை கேட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரெய்லருக்கு போவோம். திரும்ப எனக்கு தக்லீஃப் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வேற போவோம், அதுக்கப்புறம் போவோம். அதுக்குள்ள இன்னொன்னு என்னன்னா, கேரளா ஃபுல்லா மலையாளி ஆக்டர்ஸ்லாம் 2-3 பெரிய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. கேரளால ரொம்ப நல்லா போகுமோன்னு தோணுச்சு எனக்கு. ஜெயராம் அந்த அப்புறம் எனக்கு ஒரு சின்ன குறைனா என்னன்னா, குறையா சொல்ல முடியுமான்னு தெரியல. இது ஏன்னா அவர் இந்த சட்டானி கேரக்டர் ஜிகிதண்டா டபுள்ஸ் நடிச்சார்ல, அவர் நடிச்சிருக்காருல்ல, அவர் பேசுறது டக்குன்னு எடுத்த உடனே முதல் தடவை பாக்குறப்ப புரியல. உங்களுக்கு எல்லாம் கரெக்டா கிளியரா கேட்டுச்சா அவர் என்ன பேசினாருன்னு? புரிஞ்சதுண்ணா. அப்படி எனக்கு அவர் பேசுறது மட்டும் எனக்கு புரியல. மற்றபடி எல்லாரும் பேசுறது அவர் மட்டும் வித்தியாசமான லாங்குவேஜ் பேசுற மாதிரி இருந்துச்சு. மற்ற எல்லாமே எனக்கு நல்லா இருந்துச்சு. ட்ரெயிலர்ல எல்லாமே எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு. அப்போ சூர்யாவுக்கு ஒரு தேட்டருக்கு கம்பேக்னு ஒன்று இருக்குல்ல, அது இந்த படம் கொடுக்குதான்னு பாத்துருவோம். இன்னும் ஒரு 15 நாள்ல இருக்கு, பார்ப்போம். சரி, வேற யாரு ட்ரெய்லர் பத்தி சொல்றது? மகேஷ் பிரதர் பாத்துட்டீங்களா ட்ரெய்லரை? ரெட்ரோ ட்ரெய்லர் பாத்துட்டீங்களா? சரி, பாலன் கை தூக்கிட்டீங்க, நீங்க சொல்லிருங்க, அதுக்கப்புறம் மகேஷ் பிரதர் வருவோம். இன்னைக்கு மாவீரன் தான் ஆளை காணா. என்ன ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கிறாரு. ஒரு கமல் படத்துக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு, சூர்யா படத்துக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பொறுப்பே இல்லாம இருக்கிறாரு. சரி பாலன், நீங்க சொல்லி முடிச்சிருங்க. யூடியூப்ல வணக்கம் பிரகாஷ் பிரதர். இன்னைக்கு வந்து ரெட்ரோ ட்ரெயிலர் என்ன அந்த தக் லைஃப் சாங் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரெட்ரோ ட்ரெயிலர் பத்தி பேசுறேன். ட்ரெயிலர் ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு, கட்ஸ் இருந்துச்சு. கட்ஸ் இந்த சோதியோட லுக்கா இருக்கட்டும், ஸ்டோரியே ரொம்ப டிஃபரெண்டா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒரு ஹாலிவுட் மூவில உள்ள ஒரு ஸ்டைல் மாதிரி இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெட்ரோட லுக்ஸ் ஸ்பெஷலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சோதியோட தான் அந்த பியர்டும் மீச வச்சுட்டு அந்த கடைசி வாக் பண்ணிட்டு வருவா தெரியுமா, அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வாக் பண்ணி வர அந்த லுக்கே ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த மற்ற படங்களோட கம்பேர் பண்ணக்குள்ள இது வந்து ஃபேன்ஸுக்கும் சரி, ஜென்ரல் ஆடியன்ஸும் சரி, எல்லாமே இருக்கும். ஏன்னா பிகாஸ் நம்ம பாட்டும் கேட்டிருக்கோம், அந்த கண்ணாடி போய் பாட்டும் இருக்கட்டும், அதெல்லாம் தியேட்டர்ல பார்க்கக்குள்ள ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும், ஜென்ரல் ஆடியன்ஸுக்கெல்லாம் நல்ல செலிப்ரேஷனா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரெட்ரோ ட்ரெய்லர். இன்னொன்று வந்து தக் லைஃப் சாங் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பார்ட்டி வைபா இருந்துச்சு. ஃபர்ஸ்டா கேட்கல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்பெஷலி கமல் சார், சிம்பு சாரோட லுக்ஸா இருக்கட்டும், அவங்கெல்லாம் இப்பயும் பாராட்டும். ஆனா நானே பாராட்ட வேண்டியது வந்து அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு கேர்ள் ஆடினாங்க. எனக்கு பேர் சரியா தெரியல யாருன்னு, ஹிந்தி கேர்ள் தான் நினைக்கிறேன். அவங்களோட டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த பாட்டோட வைப் செட் பண்ணதே அவங்க தான். அந்த 2 நிமிஷம் 58 செகண்டுக்கு அப்புறம் அந்த போர்ஷன் வரும், அவங்களுக்கும் சிம்புக்கும் போர்ஷன் ஒண்ணு. அந்த போர்ஷன் தான் இப்ப ரீல்ஸ் கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு அருமையான போர்ஷன். அவங்களோட டான்ஸ் மூவ் இருக்கட்டும், சிம்புவோட மூவா இருக்கட்டும், மற்றபடி அந்த ஹோல் லுக், பார்ட்டி லுக், வெட்டிங் லுக்ல சாங் வைப்ஸ் எல்லாமே அருமையா இருந்துச்சு. கடைசியில கமல் சாரோட சின்ன சின்ன மூவ்ஸ், இந்த வயசுலயும் அந்த டச், அந்த மூவ்ஸ் எல்லாம் பார்க்கல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கான நாள் வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடான டே. மார்னிங் வந்து தக் லைஃப் சாங் கேட்டோம், இப்ப ரெட்ரோட ட்ரெய்லர், ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரகாஷ், உங்க ஒப்பீனியன் சொன்னீங்களா? தக் லைஃப் சாங் பத்தி நீங்க கேட்டீங்களா, உங்க ஒப்பீனியன் என்ன? இல்ல, நான் சாங் பத்தி சொல்றேன். ட்ரெய்லரோட பாடிட்டேன்.
தக்லீஃப் சாங் எனக்கு வந்து எப்படி சொல்றேன், எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. டீட்டெயிலாக சொல்கிறேன், அப்புறமேட்டு சொல்கிறேன் எனக்கு ஏன் ஒர்க் ஆகலைங்கிறத. மற்றவங்க ஃபுல்லாக பாசிட்டிவாக பேசி முடிச்சிட்டோம். எனக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் வந்து ஒர்க் ஆகலை. எனக்கு அந்த மணிரத்னம் படத்துல சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, எனக்கு அது எப்படி அந்த லொக்கேஷனு அந்த இதெல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் எடுக்கிற மாதிரியே இருந்துச்சு எல்லாமே. நமக்கான ஒரு செட்டு மாதிரி இல்லை. சரி, அதை நான் டீட்டெயிலாக அதுக்கப்புறம் வரேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக பேசி முடிச்சுட்டு எல்லாரும் நான் ஃபைனலாக வரேன். அதுக்கப்புறம் மற்றவங்க சொல்லி முடிச்சிட்டோம். பிரகாஷ், ரெட்ரோ ட்ரெய்லர் பார்த்தேங்க நான். எனக்கு ட்ரெய்லர் கட்டு எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. எல்லாரும் எனக்கு ஒரு மாதிரி ஃபாஸ்ட் பேஸ்டாக தான் போன மாதிரி இருந்தது. நல்ல ஒரு நான் லீனியரில் கட் பண்ணியிருந்தாங்க. வேறு வேறு டைம் லைனில் போகிற மாதிரி இருக்குது. அதனால் நல்லா தான் கட் பண்ணியிருந்தாங்க. அதில் எனக்கு எதுவும் மற்றவங்க சொல்கிற மாதிரி நெகட்டிவாக தரல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபாஸ்ட்டாக. மெயினாக வந்து என்ன கதைன்னே எனக்கு புரியல. ஒரு மாதிரி நிறைய இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. கதை என்னன்னு ஒரு சின்ன க்ளூ கூட எனக்கு கிடைக்காத மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. அப்புறம் நீங்கள் ஒரு நல்லா சொல்லியிருந்தீங்க, சூர்யாவோட ரேஜ் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் காட்டியிருந்தாங்க அப்படின்னாங்க. அது கரெக்டாக இருந்தது. எனக்கும் அது மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அவருடைய நிறைய டைமென்ஷனில் நல்ல ஒரு மாதிரி பழைய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த ஒரு ரேஜ் சூர்யாவை இதில் பார்த்த மாதிரி இருந்தது. நிறையா தான் ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் நிறையா இருக்காங்க. எல்லாருமே வேறு வேறு மாதிரி இருக்குது. ஏற்கனவே பார்த்த ஆக்டர்ஸாக இருந்தாலும் அவங்களுடைய சின்ன சின்ன அவங்க கட்ஸ் வந்ததுலேயே அவங்கள வேறு மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கலாம். நம்ம மோகன்லாம் இவர் சரி இப்போ பாரு தப்பாவே சொல்கிறேன், நம்ம ஜெயராமுடைய லுக்கே நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் இதில் வந்து டீசரில் அவரோடது சரி அவர் சின்னதாக வந்துட்டு போயிடும். இதில் தான் நல்லா ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்குது. அவரோட ரோலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட அப்புறம் நம்ம ஜோஜோ ஜார்ஜ் தானுங்க அவருடைய ரோலும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் இதுவாக நடிப்பார். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸும். நல்லா இருந்தது அவருதும். நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர். எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. நீங்கள் கூட நிறைய இதில் சொல்லிட்டு இருந்தீங்க. ஃபஸ்ட்டுலேருந்து வந்ததுலேருந்தே ரெட்ரோவோட இதெல்லாமே கண்டினியூஸாக பாசிட்டிவாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. வேறு யாரும் தேவையில்லாமல் ஓவர் ஹைப் பண்ணுற மாதிரியும் தெரில. எல்லாருமே பாசிட்டிவான வைப்பில் தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும். ட்ரெய்லரும்னால எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. படம் பார்க்குறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நல்லா செட் பண்ணுது. எனக்கு பிடிச்சிருந்ததுங்க ட்ரெய்லர். எனக்கு ஒரே ஒரு இதுங்க, இப்போ நம்ம அல்ஃபோன்ஸ் பத்திரன் எதுக்கு ட்ரெய்லர் கட் பண்ண கொடுத்தாங்க? அவரை பிடிக்கும்ட்டா இல்லை கார்த்திக் சுப்ராஜுக்கு அவர் பிடிக்கும்? இல்லை, அவரும் கார்த்திக் சுப்ராஜ் நண்பர்கள் தானே. இவங்களாம் ஒரு பீரியட்ல தான் அந்த எலி இந்த அந்த முன்னாடில இருந்த எலிங்கிற ஷார்ட் ஃபிலிம் இவங்களாம் சேர்ந்து தானே எடுத்தாங்க. அந்த நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கிறாங்கல்ல 2 பேரும். இவரு எல்லாம் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்கல்ல. ஆமாங்க. இவங்களாம் ஒன்னா நண்பர்கள், அதனால பண்ணிருப்பாங்க. ஓகேப்பா. அவர் கூட ஏதோ தப்பா இருக்கல, அவர் ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் சொன்னாங்க ப்ரோ. ஓகே, சரியாயிட்டாரா? இப்ப கிளியர் ஆயிடுச்சுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஓகேங்க ரைட். அப்ப முன்னாடி அவர் சொன்னார், ஒருத்தர் பொண்ணு பேர் சொன்னார், அது சானியா மல்ஹோத்ரா தானே சொல்லியிருக்கிறாரு அந்த தக்லீஃப்க்கு. என்ன பாத்துட்டீங்களா ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ நான் பாத்துட்டேங்க. நான் எதுவுமே சொல்லல. நம்ம எப்பவுமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஃபுல்லா பாசிட்டிவா நல்ல சூப்பரா ஆகணும்ன்றச்சுன்னா போட்டுடலாம். மற்றபடி இல்லை, கொஞ்சம் குறைகளை கொஞ்சம் சொல்லி நிறையா இது மாதிரி போடுறாங்கன்னா அடுத்த நாள் போட்டுக்கலாம், பொறுமையாக போட்டுக்கலான்னு இருக்கும். அதனால் பொறுமையாக நாளைக்கு போட்டுக்கலாம். ஓகே. அந்த ரெட்ரோல ஃபர்ஸ்ட் ஷாட்ல ஒருத்தர் வராருல, அவர் அந்த பழைய வில்லனா வருவார். அவரா இல்லை அவர் வேறையா? அந்த பூவிலி வாசல் எல்லாம் வருவாரு, அவரு கிடையாதுல்ல? ஃபர்ஸ்ட் ஷாட்லயே ஒருத்தர் வருவாரு, அந்த கதை சொல்லுவாருல்ல ஏதோ. அஜித்தோட இந்த படத்துல வில்லனா வருவாரு தானே சொல்றீங்க? நீங்க யார சொல்றீங்க? பாபா சொல்றீங்களா? அவராது அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்ல வராது இல்ல. ரெட்ரோல அந்த ஷாட் நான் திரும்ப ஞாபகம் இல்ல, எந்த ஷாட் பண்ணீங்க சொல்றீங்க? ஒரு சந்தன கலர் ஷர்ட் மாதிரி அதை போட்டுட்டு வருவாரு. இல்ல, நான் பார்க்கல, ட்ரைலர் ஞாபகம் வரல. ட்ரைலர் வருவ பார்த்தா தெரியும். சரி, சூர்யா ரசிகரும் கமல் ரசிகருமான மாவீரன் வந்துட்டாரு. இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வந்திருக்கிறாரு. மாவீரன் சொல்லுங்க. ரெண்டு அப்டேட் உங்களுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ரைலர் 2 எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. கேக்குதா? ஹலோ, கேக்குது சொல்லுங்க. கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஒரு 5 நிமிஷம் ப்ரோ, ஒரு 5 நிமிஷத்துல சொல்றேன். ஓகே டன். அப்புறம் விஷால் நேஷனல்லே இருக்காருங்க, அவருக்கு ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் காட்டலையா பிரகாஷ்? ப்ரோ அவர் துணிவுல வர வில்லன் இல்ல, துணிவா இதுல வலிமையில வர மாதிரி இருக்காரு. ஆனா யார சொல்றீங்கன்னு தெரியல. பரணி ஃபர்ஸ்ட் ஷாட்ல யார தான் வரா? வெல்கம் சொல்றாரு ப்ரோ. கரெக்ட், அவரேதான். அவர் வலிமையில வர்றவர்னு நினைக்கிறேன்.
பிரகாஷ் விஷாலுக்கு வரமாட்டேங்கிறாரு, இல்ல ஸ்பீக்கர்ல காட்டலையே அவருக்கு உங்களுக்கு? இல்ல வலிமையில இல்ல, நேர்கொண்ட பார்வையில வருவார். சாரி, அந்த 4 பேர்ல ஒருத்தரா வருவார். ஓ, அவரை சொல்றீங்களா? இந்த இந்தியா கூட வந்து இந்த இவர் புரியுது 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 யார சொல்றீங்கன்னு புரிஞ்சிடுச்சு. அவர் பாபு ஆண்டனி இல்ல, பாபு ஆண்டனி இல்ல. ஆதி ப்ரோ இதுல இருக்காரு, லிசனர்ல இருக்காரு, ஸ்பீக்கர் வர மாட்டேங்கிறாரு. ப்ரோ எனக்கு ட்ரைலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ட்ரைலர் ரொம்ப லைக் பண்ணேன். எனக்கு ட்ரைலரோட டீசர் ரொம்ப பிடிச்சது. ட்ரைலர் நல்லா இருக்குது, பட் ட்ரைலருக்கு இந்த ஹைப் இருந்தால் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கரெக்டான மீட்டில் தான் போட்டிருக்காங்க. ட்ரைலர் கட் செம்மையாகவே ஒர்க்காக இருக்குது. ஸோ சூர்யாவுக்கு இந்த மூவி கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பேக் மூவியாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த மூவி வந்து நல்ல கம்பேக்காக இருக்குது. பாட்டுமே சாங்ஸுமே எல்லாமே ஹிட்டு. பட் என்னன்னா டியூரேஷன் மட்டும்தான் 2 hours 48 minutes அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குது. மித்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவ் தான். இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் டியூரேஷன் மட்டும் சொல்கிறேன். மீது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ட்ரைலர்லேருந்து டீசர்லேருந்து சாங்ஸ் வந்து எல்லாமே ஓகே. கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆகும். ரைட், ஓகே. இப்பதான் பரணி வந்து வாட்ஸ்அப்ல அந்த நீங்க ஃபர்ஸ்ட் ஷாட்ல வர நடிகர் போட்டோ அனுப்பிச்சு விட்டாரு. அவர் சுஜித் சங்கர். அவர் இந்த ரசவாதியில கூட இருப்பார் தெரியுங்களா, போலீஸா இருப்பார் இல்ல, அவர் தான் அவர் சுஜித் சங்கர். அவர் மலையாள ஆக்டர். ஓகே ப்ரோ, நான் பார்த்தேன் ரெட்ரோ ட்ரைலர். எனக்கு என்ன பிடிச்சிருந்தா வில்லன்னா எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. அவரு அது சொன்னீங்களா, பேசிட்டு இருக்கீங்களா, அவர் கொண்ட மேனரிசம் தான் கொஞ்சம் எனக்கு மைனஸா பட்டது. மற்றபடி ஓகே தான். இல்ல யார் சுஜித் சங்கர் மைனஸ் கேட்டீங்களா? அவர் நல்லா நடிகர் தானேங்க. சொன்னீங்க அவரோட இந்த மேனரிசம், இந்த டைலாக்லாம் பார்த்தா இந்த படத்துக்கு செட் ஆகுவாங்க. பாக்கி நல்லா இருந்த ட்ரைலர்ல, அது மட்டும் தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. சரி, ரைட், ஓகே. பாப்போம். படம் நல்ல ஒரு படம் பார்த்தா தெரியும். ஏன்னா எனக்கு அவர்லாம் ஒரு குறையா தெரியல. எனக்கு சட்டானி கேரக்டர் ஜிகிர் டபேக் நடிச்சால அவர் பேசுறது மட்டும் எனக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எனக்கு வேற எதுவும் அதெல்லாம் குறையா தெரியல. எனக்கு ட்ரைலரே நினைச்சு டோட்டலா எனக்கு சந்தோஷமா இருந்த மிக்ஸ் தான் பயங்கரமா இருந்துச்சு. சரி பார்ப்போம். அந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் லைட்டா ஒரு கங்குவா ஃபீல் வந்தது. அவர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது. இந்த அவர் பேர் சொன்னீங்கல்ல, தட்டானி சங்கரா. உங்களுக்கு அவர் பேசுறது புரியலையா? புரியல. ஒரே 2 தடவை பேசுவார்ல, ஃபர்ஸ்ட் தடவை புரியவே இல்லை. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, உங்க திருச்சியில வந்து தக் லைஃப்க்கு இப்பவே தியேட்டர்ல போஸ்டர்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? தக் லைஃப் ஆஃப்லைன் ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்பயோ போஸ்ட் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, எப்பயோ ஹோர்டிங்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இல்ல ப்ரோ, இந்த தியேட்டருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங் வைப்பாங்க இல்லைங்க மேல. இந்த அதாவது இன்னைக்கு இந்த மூவி ஓடுது அப்படின்னு, அதுல வந்து தக் லைஃப் கோயம்புத்தூர்ல எல்லாமே எல்லா இடத்துலயுமே வச்சுட்டாங்க ப்ரோ. ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க இங்க, அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து குழப்பம் வந்துடும். எந்த படம் ஓடுங்கிற குழப்பம் வந்துருக்கனால அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. தியேட்டருக்குள்ள ஸ்டாண்டிஸ் வைப்பாங்க, அவ்வளவுதான். கமிங் சூன்ல உள்ள தியேட்டருக்குள்ள போஸ்டர் வைப்பாங்க, அதுதான் வைப்பாங்க. தவிர வெளியே வெட்ட மாட்டாங்க. வெளியே ஒட்டினா குழப்பம் வந்துடும். இங்க வெளியில ஓட்டி வச்சிருக்காங்க ப்ரோ. அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. எல்லா மேக்சிமம் இருக்கிற ஸ்கிரீன் எல்லாம் தியேட்டர் எல்லாம் ஓட்டி வச்சிருக்காங்க. சரி, ரைட்டு. அடுத்தது வேற யார் சொல்றீங்க? இல்ல தக்லைஃப் ஃபர்ஸ்ட் சிங்கிள் போவோமா? தக்லைஃப் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து கமர்ஷியலா வந்து அந்த காஸ்டியூம்ஸ்லாம் நல்லா இருக்குது. பட் சாங்ஸை வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒன்று ரகமானோட ரேஞ்சுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. சுமாரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, டன். ஏன்னா இப்போ ஏன் சொல்ல நீங்க தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து காலைல எனக்கு பாட்டு கேட்டோடனே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே ஓகே சார் இருக்கு, ஏஆர் ஸ்டாண்டர்டுக்கு இல்லை. எனக்கு என்னன்னா பாட்டு ஒரு சைடு, மியூசிக் அதாவது டியூன் ஒரு சைடு, லிரிக்ஸ் ஒரு சைடு, இதுக்கு நடுவில் சம்மந்தம்னா டான்ஸ் ஒரு சைடு, 3 வெவ்வேறு திசையில் இருக்க மாதிரி இருந்துச்சு. 3மே சிங்க் ஆகாத மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனால் ஓகே சிங்க் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் மற்ற எல்லாரும் ஆகவோகான்னாங்க, எல்லாருமே பயங்கரமா ஆகவோகான்னாங்களே. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி இவ்வளவு பாசிட்டிவா வரும் அப்படிங்கிற எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு எல்லா சைடும். ஆனா ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இல்ல ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ரிப்பீட்ல கேட்டு பார்த்தேன். ஓகே நல்லா இருந்துச்சு. அந்த சானியா மல்கோத்ரா போர்ஷன், சிம்பு ஆடுறது எல்லாம் நல்லா இருந்துச்சு. சிம்புவோட அதை ரொம்ப நாள் கழிச்சு, ஏன்னா நம்ம வந்து எப்படின்னா சிம்பு வந்து இப்போ அடுத்த அவர் ஹீரோ நடிக்கிறதுனா இன்னும் வந்து 1 வருஷம் 2 வருஷம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 1 வருஷமாச்சும் ஆயிரும் நினைக்கிறேன். அந்த வகையில் நமக்கு வந்து சிம்பு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம், அது ஒன்று போதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஆனாலும்
ஏதோ ஒன்று குறையுது. ஏன் எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னா, பாட்டு வந்து நம்ம லோக்கல் லொகேஷன்ல எடுத்திருந்தா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா கதைப்படி தான் போகும். எப்படியும் நம்ம கதைப்படி தான் படம் பார்த்தா தான் தெரியும் நமக்கு. இருந்தாலும் மணிரத்னம் தொடர்ச்சியாவே வந்து அந்த இப்ப இந்த பேன் இந்தியா படம் எடுக்கும்போது நார்த் இந்தியாலேயே ஷூட் பண்ற மாதிரியே இருக்கும். அந்த ஒவ்வொரு இதுமே இப்ப இந்த சரட்டு வண்டியில பாட்டு பார்த்தீங்கன்னா, அந்த லிரிக்ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபிளேவர்ல இருக்கும். ஆனா விஷுவல் மட்டும் நார்த் இந்தியா ஃபிளேவர்ல இருக்கும். எனக்கு அதுதான் மணிரத்னம் படங்கள் எப்பவுமே நமக்கு ஒர்க் ஆகாததா இருக்கும். இந்த படத்துல எனக்கு அதுதான் ஒரு நெருடலா இருக்கு. ஆனா இது வந்து குறையா சொல்லல. எனக்கு நெருடலா இருக்குங்கிறேன். அதாவது பாட்டு நல்லா இருக்கு, நல்லா இல்லைங்கிற வைப்புக்கே நான் போகல. நான் சொல்றது என்ன, எனக்கு பொருத்தலா இருக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ் சாங் தானே லோக்கலே அதே மாதிரி எடுக்கலாம்ல, இந்த பாட்டு அப்படியே எடுக்கலாம்ல. ஏன்னா பாட்டு லிரிக்ஸ்லாம் தமிழ்ல இருக்கு, எல்லாமே அதாவது இந்த லோக்கல் ஃபேவர்ல இருக்கு. அப்ப அதே எடுத்துட்டு போய் நம்ம எதுக்கு இந்த சேட்டு வீட்டு கல்யாணத்துல பண்ற மாதிரி பண்றீங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அது காஸ்டியூம்ஸ் எல்லாமே காஸ்டியூம்ஸ் உட்பட தான் எல்லாமே. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு ஆனா மத்த எல்லாரும் பாராட்டாங்க. அப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் 4, 5 தடவை கேட்டு பார்த்தா நமக்கு அது செட் ஆகுமோ என்னமோ தெரியல. இப்போதைக்கு அது இது மட்டும் தான் நமக்கோட உறுத்தல், வேற ஒண்ணும் இல்ல. சரி, இப்ப சொல்லிருங்க பாலன், சொல்ல வந்தீங்க சொல்லிருங்க. பிரகாஷ் பாய், நான் நான் வந்து இந்த நார்த் சைட்லயா அந்த அந்த இன்னமே எனக்கு இதுக்கல பாட்டு பார்க்கல. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு பாட்டு கேட்கல, பாட்டோட மியூசிக் டோன் நான் அதைத்தான் பார்த்தேனே தவிர நான் அந்த நார்த் சைடு அந்த சைடு ட்ரெஸ் போட்டிருக்காங்களா நான் அந்த பத்தி யோசிக்கவே இல்லை. இன்னொன்னு இது 2K கிட்ஸ்க்கான பாட்டை நான் நம்புறேன். இப்பவே ரீல்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்ஸ்டால. அந்த சிம்பு அந்த கேர்ள் ஆடுற அந்த அந்த 35 செகண்ட்ஸ் அந்த கிளிப் எல்லாம் ரீல் போட ஸ்டார்ட் பண்ண. எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இப்ப 7 மணி நேரம் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஒரு யாருங்க அமுத்துனது? மியூட் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சுகுமார் ப்ரோ உள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம். சுகுமார் ப்ரோ நீங்க வந்துட்டீங்க, எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்க தாராளமா பேசிடலாம். சொல்லிருங்க, பாலன் பேசிருங்க. ப்ரோ கண்டினியூ பண்ணுங்க. எஸ் பிரதர், எனக்கு பொறுத்த வரைக்கும் கமல் சார் ஃபேன்ஸ் சிம்பு சார் ஃபேன்ஸுக்கு எல்லாம் பாட்டு ரொம்ப பிடிச்சதுக்கு நான் நம்புறேன். நான் பார்க்கல பிரதர், நான் அந்த இந்த சைட்ல இருந்து பாட்டு எடுக்கிறாங்க, நார்த் சைடா சவுத் சைடா என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க நான் அதை பார்க்கல. நான் சாங்கை மட்டும் தான் பார்த்தேன். என்ன வைப்ல இருந்துச்சு, நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாட்டு. என்ன வைப்ல இருந்துச்சு என்ன. எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஓல்ட் அந்த நம்ம கொஞ்சம் பழைய ஆக்கள்னால நமக்கு அது பாட்டு பிடிக்காது. இன்னைக்கு உள்ள வைப்புக்குள்ள ஆடியன்ஸ் 2K கிட்ஸுக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுக்கு நான் நம்புறேன். ஓகே சுகுமார் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. ரெட்ரோ ட்ரைலர் எப்படி இருந்துச்சு, அடுத்தது தக்லீஃப் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இருந்துச்சு, நீங்க சொல்லிருங்க. பேசுறாரா? அவர் மியூட் மட்டும் தான் பண்ணி விளையாடுவார் போல இருக்கு, பேச மாட்டார் போல இருக்கு. சரி, நீங்க சொல்லிருங்க மாவீரன். எனக்கு என்ன சொல்றது, நான் வந்து ஆக்சுவலா தக் லைஃப் சாங் எனக்கு இவ்வளோ நல்லா இருக்கும்ல நான் நேற்று அந்த கிளிம்ஸ் கேட்டப்போ கூட யோசிச்சு பார்க்கல. எனக்கு என்னமோ கம்ப்ளீட்லி ஏஆர் ரஹ்மான் அந்த ஸ்லோ பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த பாட்டை பொறுத்தவரைக்கும் இன்ஸ்டன்ட் அட்டாக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லூப்பில் கேட்டிருந்தேன். அண்ட் அந்த ட்ரெய்லர் ஏற்படுத்துகிற ஆர்வத்தை எனக்கு இந்த பாட்டே ஏற்படுத்துச்சு. எப்படா படம் பார்ப்போன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த சிம்பு எஸ்டிஆர் ஃபேமிலி அந்த மாதிரி. அண்ட் பயங்கரமாக எனக்கு ஒரு சர்ப்ரைஸு, சானியா மல்ஹோத்ரா காஸ்டிங்கில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பார்த்தோன்னே எனக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எனக்கு விஷுவலாகவும் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவர் சொன்ன மாதிரி தான், நான் அதெல்லாம் பார்க்கல. எனக்கு கதையுமே நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரி இருந்ததால் சரி அதுக்கெல்லாம் அப்புறம் எனக்கு சாங் மாரியே பயங்கர வைப்பாக இருந்துச்சு. அந்த வேர்டிங்ஸு, அந்த என்ன ஜிங்குச்சான்னு அது நல்லா இருந்துச்சு. எனக்கு அது ஒரு மாதிரி வைப்பாக லிரிக்குமே நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் இவரை மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காரு, வைரமுத்து மாதிரி. நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆஃப்லைன் போய் மதியம் ஒரு 2 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக அந்த பாட்டையே கேட்டிருந்தேன். ஒரு சாயந்தரம் ஒரு 3 மணிலேருந்து. என்னன்னு தெரில, அந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும்னு இருக்கு. நல்லா இருந்துச்சு எனக்கு சாங். எனக்கு எஸ்டிஆர் ரொம்ப அழகாக இருந்தார் கம்பேர்ட் டு கமல். ரொம்ப லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தார். இந்த பாண்டிங் எப்படி இருக்க போது, அந்த கிளாஷ்னு வந்தால் அந்த படத்தில் எப்படி இருக்கும், அந்த மாதிரி படத்து மேலே ஒரு ஹைப்பு பயங்கரமாக க்ரியேட் ஆயிருக்கு அந்த சாங்க்கு அப்புறம். அண்ட் ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் ஒரு நிமிஷம் சுமாராக போயிட்டு இருந்துச்சு. என்ன இப்படி போயிட்டு இருக்கே ட்ரெய்லர், அல்ஃபோன்ஸ்னு சொன்னாங்களே அப்படின்னு. எனக்கு அவர் கட் பண்ண அந்த சூப்பர் டிலக்ஸில் டிங் டாங்னு ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணிப்பார், ரொம்ப பிடிக்கும். அவர் தான் பண்ணாருன்னு எனக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த கனிமா பீட்டு உள்ளே இறங்கும், அங்கேருந்து அப்படியே ட்ரெய்லர் சூடு பிடிச்சிச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதெல்லாம் டைலாக்ஸ் தான். பல்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி டைலாகு, அப்புறம் தட்டினா பொழந்துருச்சுன்ற மாதிரி டைலாகு. இதெல்லாம் ரொம்ப பழைய படத்தில் பார்த்தது. அப்போ அந்த வேலு அந்த மாதிரி படத்தில் தான் இந்த ஸ்லாங் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். அண்ட் கடைசியாக அவர் சொல்கிற வசனம், அவர் சொல்கிற அந்த டோனு அது பயங்கரமாக இருந்துச்சு. ஜோஜு ஜார்ஜ் மகனே டேடி இஸ் கம்மிங் சொல்லுவார்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கனிமா பீட் வந்து ட்ரெய்லருக்கு பெரிய ப்ளஸ்.
உண்மையிலே அது வேற ஒரு வைப்பு கொண்டு போச்சு. இந்த மாதிரி ஒரு டீசரை தான் நான் ஆக்சுவலாக கிறிஸ்மஸ்க்கே எதிர்பார்த்தேன். கார்த்திக் சுப்ராஜ் ட்ரெய்லர் கட்டலாம் நல்லா இருக்கும்னு நான் அப்போ சொல்லியிருக்கேன். ஆனால் அப்போ வந்தது கொஞ்சம் வேற மாதிரி வந்துச்சு, கொஞ்சம் ரொமான்டிக் மூவியாக வந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ட்ரெய்லர், என்னன்னு தெரியல. நான் ஒரு 4-5 வாட்டி பார்த்தேன். படமும் பந்தயம் அடிக்கும் தான் தோணுது, பார்ப்போம் எப்படின்னு. இப்போதைக்கு நம்மளால எதையுமே கெஸ் பண்ண முடியல. ஆனால் இந்த படம் எனக்கு பிடிச்ச படமா இருக்குது. பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன பண்ண போகுது அதெல்லாம் எனக்கு தெரியாது. கண்டிப்பாக கார்த்திக் சுப்ராஜ் ஃபேவரட் வேறு. எனக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த அன்னைக்கு எனக்கு செம்ம ஆர்வம் ஆயிடுச்சு. எனக்கு இந்த ட்ரெய்லர் கண்டிப்பாக இது நமக்கு ரொம்ப பிடிச்ச படமா இருக்கும்னு தோணுது. எனக்கு கதையுமே கெஸ் பண்ண முடியல அந்த அளவுக்கு. நம்ம சுகன் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் ஈவெண்ட்ல உட்காந்துட்டு கால் பண்ணாரு. நான் யாரா அப்படின்னு. ப்ரோ ஜி நான் தான் ஜி அப்படின்ட்டு இருக்காரு. ப்ரோ உங்க படம் ஈவெண்ட்ல தான் உட்காந்துருக்கேன். பரவாயில்ல, இது எத்தனையோ பேர் இருக்கும்போது நமக்கு கால் பண்ணாரு. சார் என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ, தேங்க்ஸ் கால் பண்ணதுக்கு அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு ஒரு நாள் ஒரு மாதிரி டேவே கம்ப்ளீட். அது என்ன இன்னும் ஐ எம் ஃபுல்லுன்னு வரல மயில்சாமி திருவிளையாட ஆரம்பத்தில். அந்த மாதிரி இன்னைக்கு நாளே ஒரு மாதிரி ஜோஷாக போயிடுச்சு. சாங் என்ன எத்தனை லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இந்த ஈவெண்ட்டில். இன்னும் முடியல ஈவெண்ட்டு, பார்ப்போம். சூப்பர் ப்ரோ. ஏன் bro ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிட்டாங்க? ஜூன் மாசத்துக்கு இப்பயே எல்லாமே பண்ணிட்டாங்க. ஏங்க அவங்க தான் கரெக்டாக பண்ணுறாங்க, மற்றவங்க தான் ரொம்ப லேட்டாக பண்ணுறாங்க. இவங்க தான் கரெக்டாக ஜூன் மாதங்கிறது இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. ஜூன் 5ன்னு கணக்குனா அதை விட கம்மியாக, 2 மாதம் கம்மியாக தான் இருக்குது. காட்டுக்கா பாரு. அக்செப்ட் பண்ணியிருக்கேன் நான், 2-3 வாட்டி அக்செப்ட் கொடுத்துட்டேன் அவரோடது. உங்ககிட்ட 2 படம் ரிவ்யூவும் கேட்டாங்க, சச்சின் அதுக்கப்புறம் அதுக்கு மட்டும் அவர் பேசவே மாட்டாரு பாருங்க. இன்னும் விஷால் ஏதோ பேச ஆரம்பிச்சு உடனே லிசனர் போயிட்டாரு. டக்லைஃப் வந்து ட்ரைலர் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இருக்கு, அது பேர் என்ன, ஐயோ ரெட்ரோ ட்ரைலர் எப்படி இருக்கு, ரெண்டையும் கேட்டிருந்தோம் உங்கள்கிட்ட. ரெட்ரோ ட்ரைலர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ப்ரோ, அப்புறம் தக்லைஃப் உள்ள போறேன். சொல்லுங்க. எனக்கு ரெட்ரோ ட்ரைலர் எனக்கு எப்பவுமே கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டைல் பிடிக்கும். எனக்கு அதனால வந்து இந்த ட்ரைலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிம்பிளா சொல்ல போனோம்னா அந்த சூர்யாவோட ஸ்டன்ஸ் தான் பயங்கரமா எனக்கு அது ரொம்ப ஒரு பஞ்ச் மாதிரி ஒன்று பண்ணிட்டே இருப்பாரு. அந்த நிறைய சீன்ஸ் அதை காட்டியிருப்பாங்க. தெரிஞ்சு எதனா மார்ஷியல் ஆர்ட்ஸ் இது பண்ணியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. இதுக்காக லேர்ன் பண்ணியிருப்பாரோ. ஏன்னா ஃபைட்லாம் பார்த்தா நார்மலான ஒரு பீப்புள், நார்மலான ஒரு படத்தில் வர ஹீரோ ஃபைட் பண்ணுற மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. மேபி அது படத்துக்கான கதைக்கு இதுவாக இருக்கும் அப்படின்றது வந்து நினைக்கும் போது ரொம்ப ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னும் போது நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரெயிலருக்கு அப்புறம் எனக்கு பர்சனலாக ஹைப் அதிகமாக இருக்கு. தக்லைஃபோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் மார்னிங் கேட்டேன். அது எனக்கு தெரிஞ்சு அது மேபி ஏஆர் ரஹ்மான் போது வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்து அது நம்மளுக்கு அது கேட்க தான் பிடிக்கும். எனக்கு அது கேட்டவொடனே இன்ஸ்டன்டா எனக்கு வந்து இதுவாகல. ஆனா கமலும் அந்த சிம்புவும் அந்த கடைசியா வர போர்ஷன் இருக்குல்ல, கமல் சிம்பு டான்ஸ் ஆடுற அந்த ஒன்னா சேர்ந்து ஆடுற அந்த போர்ஷன், அது எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது. அந்த சீன் மட்டுமே அது நிறைய டைம் ரிப்பீட்டடா நான் பார்த்தேன். எனக்கு அது பயங்கரமா ஒர்க் ஆச்சு. இதுதான் இந்த ரெண்டுத்துக்கு நான் சொல்றேன் என் சைடு இருந்து. யார் பாத்து சச்சின் ரிவ்யூ கேட்டது? சச்சின் அதுக்கப்புறம் 10 hours 2 படத்தோட ரிவ்யூ. நேத்து நீங்க போயிருக்கவே இல்ல, போகாமே உங்களை போயிட்டீங்கன்னு நினைச்சு உங்கள்ட்ட ரிவ்யூ கேட்கறாங்க பாருங்க. 10 hours ரிவ்யூ கேட்டாங்க உங்ககிட்ட. 10 hours decent bro, decent watch, one time watch. பிரகாஷ் ப்ரோவும் பார்த்துருப்பாரு, மார்னிங் போயிருந்தாருன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அவர் நாளைக்கு ரிவ்யூ போடுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். நான் நாளைக்கு ரிவ்யூ போடுறேன்ட்டு காரணமும் சொல்லிட்டேன். புரியுது. ஆனா எனக்கு ஒரு ஓகே வாட்ச் அந்த படம். ஓகேண்ணா. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும்டாங்க, அப்படியா? ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒண்ணுமே பெருசா வந்து அது இதுவா இருக்க மாதிரி தெரியாது. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்கும். மேக்கிங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். பட் பட்ஜெட் வைஸா பார்த்தோம்னா அந்த மேக்கிங்க்கு ஓகே தான்.
ஆக்சுவலா தக் லைஃபோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் எனக்கு பிடிச்சது. அதை ஏன் ப்ரோ அப்படி இழுத்து தயங்கி சொல்றீங்க? இல்ல 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 எனக்கு அதே இந்த இடத்த ஒருத்தர் சொன்னார்ல, நீங்க வந்து எனர்ஜியா பேச மாட்டீங்க, எனர்ஜியா பேச மாட்டீங்க. பரணி எனர்ஜியா பேசுங்க பரணி. எனர்ஜியா பேசணும்னா கத்தி தானே பேசணும். எனக்கு புரியல எப்படி எனர்ஜியா. எனர்ஜி அது சிவகார்த்தியின் படங்களுக்கு பேசுற மாதிரி பேசுவீங்களா? அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார்ல, சிவகார்த்தியின் படங்களுக்கு எப்படி எனர்ஜியா பூஸ்டா பேசுவீங்களோ அது மாதிரி பேசுங்கன்னு சொன்னார்ல. அது மாதிரி சூப்பரா எனர்ஜியா பாஸ்டா அப்படி சொல்லுங்க. ஓகே ஓகே. தக் லைஃப் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏஆர் ரஹ்மான் சாங்கு. எனக்கு வந்து அந்த பழைய மணிரத்ன பட வைப்ஸ் தான் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசன் சிம்பு நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அதை தாண்டி எனக்கு பிடிச்சதுன்னா சானியா மல்ஹோத்ரா. அவங்க தான் வந்து ஷி ஸ்டோல் த ஷோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க இந்த பாட்டில். அவங்க ஹிந்தி ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் இதில் எனக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அவங்க இதில் இந்த படத்தில் இருக்காங்கன்னு தெரியாது. பட் பாட்டு பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்று ரெண்டு இடத்துல இந்த லிரிக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு உண்மையிலே வந்து நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் என்ஜாய் பண்ணேன் அந்த பாட்டு ஆக்சுவலா. பிடிச்சிட்டாரு 2K கிட்ஸ் பிடிச்சிட்டாரு. கமல் லிரிக் ரைட்டரா பிடிச்சிட்டாரு. கமல்ஹாசன் தான் லிரிக்ஸ் ப்ரோ அப்போ த்ரிஷா யாருக்கு சாரு? தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா யார் பாது? ஆக மொத்தம் பரணி நேத்துல இருந்து இந்த பாட்டே பாடிட்டு இருக்கிற. அப்படி இல்ல இப்ப பேக்ரவுண்ட்ல அந்த வாய்ஸ் இது போச்சு, மியூசிக் போச்சு. இப்ப யாரு நேத்து பேசுற இந்த இதை யூஸ் பண்ணீங்க பாட்டை பாடி. சரி ரைட். ஆனா இங்க என் பின்னாடிலாம் ஓடல, எனக்கு பின்னாடி. அப்ப உங்களுக்கு அசரீரி கேட்கற மாதிரி அது ஓடிக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். கமல் தான் லிரிக் ரைட்டர்னு தெரியாமே பாட்டு கேட்டிருக்கீங்க. அந்த வீடியோல லிரிக் வீடியோல வருமே வந்துச்சு ப்ரோ. இப்ப அவர் சொன்னார்ல சுல்தானா பியூட்டி இப்போ வந்துச்சு. ஆமாண்ணா, அதனாலதான் நான் பாடினேன். இல்லைன்னா பாடிக்க மாட்டேன். இல்ல அதுக்கு இந்த லிரிக் வீடியோல பாக்குறப்பதான் வந்துட்டு எனக்கு வந்து கமல்ஹாசன் லிரிக்ஸா ஷாக்கிங்கா இருந்துச்சு. அவர் பாட்டுல எழுதுவார் தெரியும். பட் ஆனா இந்த பாட்டு அவர் எழுதிருக்கான்னு தெரியாது. ஆனா இந்த அதான் பந்தல் ஒன்னு ஒரு வீடியோ விட்டாங்கல்ல. அது என்ன பந்தக்கால் வைக்க ஈசானி மூலன் அந்த ஒரு ப்ரொமோ வீடியோ வந்துச்சு. அப்ப அவர் தானே எழுதிட்டு இருந்தாரு. பாக்கல இல்ல அது பாக்கல ப்ரோ. ஆனா எனக்கு என்னன்னா என்னமோ சொல்ல வந்தேனே. அந்த தக்ஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படிதானே சொல்லிட்டு இருந்தாங்க. நான் நினைச்சேன் தக்ஸ்டர்ஸ்னு ஒரு ட்ராக் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது வெட்டிங் சாங்கா இருக்குன்னு தெரியாது எனக்கு இது. ஆனா எனக்கு என்ன அது செக்கச்சவந்த வானம் தான் வந்து இப்பவும் அந்த ஒரு வைப்லயே தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு படம் தான் அப்படின்ற மாதிரி இருக்குமோன்னு தெரியல. எனக்கு ஆக்சுவலா செக்கச்சவந்த வானம் நிறைய பேத்துக்கு ஒர்க் ஆச்சுன்னு சொல்றாங்க. பட் எனக்கு அந்த படம் அவ்வளவா ஒர்க் ஆகல, டு பி ஆனஸ்ட். பட் இதுக்கு வெயிட்டிங். சிம்பு, கமல்ஹாசன், அப்புறம் வந்து நிறைய பேர் இருக்காங்க கேஸ்டாவே. ஸோ ஏதாவது இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பார்க்கலாம். அதோட இன்னைக்கு ஈவெண்ட் கமல் சொன்னாராம், மைய கருவே அவரோட தான் படத்தோட இது. அவர் அந்த ஒன்லைன்ல எடுத்தா 2 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்களாம். அதுதான் இன்னமும் ஆர்வத்தை தூண்டுது எனக்கு கமலை ரைட்டரா ரொம்ப பிடிக்கும். விக்ரமும் அவருக்கு அதான். ஆனா விக்ரம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஆனா இது எப்படி பண்ணியிருக்காங்க 2 பேரும் பார்க்கலாம். எனக்கு அந்த ஒரு ஆர்வம் இருக்கு. கமலோட அந்த ஒன்லைனர்ன்றது அந்த ஸ்டார்டிங்ல வர்றதுல தானே ப்ரோ அந்த விக்ரம் படத்துல உங்களுக்கு? ஆமா விக்ரம் இதுலயும் அதே மாதிரி விக்ரம்ல எப்படி இவர் ஒரு ஐடியா சொல்லி அவர் அதை பொருள் பண்ணாங்களோ அது மாதிரி இவரு மொத்தமாவே ஒரு எழுதி வச்ச ஒரு பழைய கதையை தான் எடுத்து 2 பேரும் சேர்ந்து நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே சூப்பர். ஓகே ஒரு சின்ன அப்டேட்டு. இந்த சூரிய படம் மண்டாடி டைட்டில் லுக் வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதோட கேஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூரி, சத்யராஜ், மஹிமா நம்பியார், அச்சுத் குமார், சாச்சனா நமிதாஸ், ரவீந்திர விஜய், அதுக்கப்புறம் சுஹாஸ் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ குட்டி அப்டேட் இப்போ வந்துச்சு. ஸோ ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். அந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் தான் பண்றாரு.
ஏன் அமைதி ஆயிடுச்சா? பரணி ப்ரோ, நேத்து ஒரு படம் பார்த்தேன். எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. என்ன படம் ப்ரோ? பிக்சல்ஸ்னு ஒரு படம். சின்ன வயசு பசங்க 3 பேரு உதவாக்கரையா கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. கேம் வழியாவே உலகத்துக்கு ஆபத்து வரும். அதுக்காக ஒயிட் ஹவுஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு கூடி இதுக்காக நல்ல கேம் விளையாடுறவங்க தான் நம்ம சூப்பர் ஹீரோஸ், அவங்க தான் உலகத்தை காப்பாற்ற போறாங்கன்னு சொல்லி இந்த உதவாக்கரைங்களை கூப்பிட்டு உலகத்தை காப்பாற்றுங்க. செம பண்ணியா இருந்துச்சு. நீ சொல்லுவீங்களே, எனக்கு நான் கேம் தாங்க விளையாண்டு இருப்பேன், வேலைக்கெல்லாம் போலீங்க. அது மாதிரி உங்களுக்கும் ஒரு நாள் வரும் உலகத்தையே காப்பாத்துறேன்னு. இல்ல, சின்ன பசங்க தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல ஏதாச்சும் ஒரு இது மாதிரி வித்தியாசமா வரும். அப்படியே படமா எடுத்துட்டாங்க போல இருக்கு கனவுல வரதெல்லாம். சரி, ஆனா மாதிரி நீங்க பேசுறது மட்டும் ரொம்ப லோவா கேக்குது. என்னன்னு தெரியல, இன்னைக்கு கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் ஏத்தி பேசுறீங்க. நான் ஜாம்பி அட்டாக்குக்காக வெயிட்டிங் பிரகாஷ்னா. ஆக்சுவலா என்ன பரணி? ஜாம்பி அட்டாக்குக்காக வெயிட்டிங். ஜாம்பி கன் எடுத்துட்டு கிளம்பிடுவீங்களா? கன்னு கிடைக்காது, பட் ஆனா அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் ஆக்சுவலா. ஐயோ, நான் ஏதாவது சொல்லி இதை வேற ஆதி ப்ரோ கேட்டுட்டு இருப்பாரு. அப்புறம் நாளைக்கு வந்து அன்னைக்கு அப்படி சொன்னானே அப்படின்னு பாரு. வேணாம், நான் அந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் விளையாண்ட ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டேன். ஃப்ரீயா விடுங்க. சரி, பரணி சொல்லி அந்த படம் பாத்துறேன். அந்த என்ன படம்னா பிரவீன் குடிஸ்டாப்பா புறா இருக்கு. நல்லாதான் இருந்துச்சு. நல்லாதான் இருந்துச்சு. எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி ப்ரெடிக்டபிளா இருந்தாலும் ஆனா நல்லா இருந்துச்சு. டீசென்ட் வாட்சிக்கிற மாதிரி இருந்துச்சு. எந்த இடத்துலயும் படம் போர் அடிக்கல. நீங்க சில பேர் மலையாள படம் மாதிரி ஸ்லோவா போகலாம், எனக்கு ஸ்லோவாலாம் போகல, போரும் அடிக்கல. என்ன ஒண்ணு, கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா முடிச்சிருக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் மற்ற எல்லா வகையிலுமே நல்லா இருந்துச்சு படம். எனக்கு வந்து பேசில் ஜோசப், சௌபின் சபீர் இவங்க 2 பேர்த்தையும் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதில் முக்கியமா பேசில் ஜோசப். ஏன்னா வாரத்துக்கு ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனால் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்காரு, ஒவ்வொரு விதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு வித்தியாசமா. அவரு போன படம் பண்ண மாதிரியே கொஞ்சம் கூட கொடுக்காம நல்லா இருந்துச்சு. அவர் எடுத்து பண்றதெல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். அதுல அவர் எனக்கு முக்கியமா பிடிச்ச இடம் என்னன்னா, இது ஸ்பாய்லர் கிடையாது இருந்தாலும் சொல்லிடுறேன். ஒரு என்னதான் ஒரு போலீஸா இருந்தாலும் அந்த ஒரு லேடிட்ட என்கொயரி பண்ணும்போது அவரோட அந்த ரியாக்ஷன்ஸ், ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் மாறும்ல. கிட்டத்தட்ட அந்த அக்மார்க் ஆம்பளைசம்ங்கிற மாதிரி வந்து எப்பெல்லாம் அவருடைய டோட்டலா வந்து அந்த எனக்கு வந்து பல இடத்துல அவர் ரியாக்ஷன் கொடுக்கும்போது வந்து சில படங்களை பார்க்கும்போது திரும்ப நம்மள பாக்குற மாதிரி இருக்கும், சில படம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பாக்குற மாதிரி இருக்கும்ல. அது மாதிரி வந்து ஒரு அக்மார்க் ஆம்பளைசத்தை அவர்கிட்ட பார்த்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, பண்ணா இருந்துச்சு, பண்ணா இருந்துச்சு. அவர் அந்த சாந்தினிட்ட பேசுற போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, கிட்டத்தட்ட அவரை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த முக்கியமா எனக்கு அந்த போர்ஷன்ஸ் பூராவே சூப்பரா இருந்துச்சு. படம் எனக்கு ஒர்க் ஆயிருந்துச்சு. மலையாளம் தான், இங்கிலீஷ் சப்ஜெக்ட் தான் பார்த்து, தமிழ் டப்பிங் இருக்கா இல்லைன்னு தெரியல. ஆனா பார்த்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, போர் அடிக்காம போச்சு. டீசன்ட் படம், கண்டிப்பா பார்க்கலாம். சூப்பர்ண்ணா. நான் தமிழ்ல தான் பார்த்தேன். தெரியல, பரணி அனுப்புறது பூரா எப்படி தெரியுமா அனுப்ப, அப்படி என்ன அனுப்பிச்சாலும் அது ஒரிஜினல் லாங்குவேஜ் அனுப்புவார். தமிழ் டப்பிங்க்கு அனுப்ப மாட்டார். எப்போ அனுப்பினாலும் அவர் எந்த லாங்குவேஜ் இருக்கோ அப்படி அனுப்ப. தமிழ் டப்பிங் அவைலபிளா இருந்தாலுமே அனுப்ப மாட்டார். போன 4 படம் அப்படிதான் இருந்துச்சு. அப்படியே ஒரிஜினலே பார்த்தாச்சு நமக்கு. அப்படியே என்ன அனுப்புறாரோ பார்த்துருவோம். ஏன்னா ஒரிஜினல் செட் ஆயிருங்கனால இது தமிழ் டப்பிங் அனுப்பிச்சு விடலாம். நம்ம பார்க்குறப்ப நண்பர்கள் சேர்ந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அனுப்ப மாட்டாரு பரணி. ஏன் பரணி இப்படி பண்றீங்க? என்ன சொல்லணும்னா, கிளைமேக்ஸ் இருக்குல்ல, கிளைமேக்ஸ் மட்டும் ஒரு சின்ன ஒரு என்ன இருந்துச்சு அப்படின்னா, படம் தான் இது, நம்ம வந்து அதில் போய் நம்ம இது கேள்வி கேட்க போறது கிடையாது. நியாய தர்மங்களோ இல்லை வந்து தார்மீக அடிப்படையில் வந்து கேட்க போறது கிடையாது. சட்டத்திட்ட பிரகாரம் உட்பட்டு நடங்களும் கேட்க போறது. ஏன்னா படம் தான் அப்படின்னு ஆகிப்போச்சு. அந்த படத்துல வந்து செத்து போனே ஒரு அயோக்கியம், இல்ல அதான் செத்து போனே ஒரு அயோக்கியம் அப்படின்னா அப்படியே போயிடலாமேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி இதுக்கு இப்படி வந்து இவங்களை வந்து தண்டிக்கிற மாதிரியே இல்லை, இந்த மாதிரி வரமா இல்லாம இருக்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் மட்டும் அதுதான். அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் சூப்பரா பண்ணிருந்தாங்கண்ணே. பாலந்து அவன் பேர் என்ன, பாபு ஏட்டனா பாபு. அவனுக்கு ஒரு முரட்டு ஃபைட் கொடுத்திருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. கொம்பன் பாபுன்னு அந்த சின்ன இடத்துக்குள்ள நல்ல ஃபைட் சீக்வென்ஸ். அந்த செவத்தை உடச்சிக்கிட்டு அதெல்லாம் சிங்கிள் ஷாட். அது வேற லெவல் சிங்கிள் ஷாட்னு படம் பார்க்கும்போது தெரியல, நீங்க சொல்லிதான் தெரியுது. அந்த அளவுக்கு எடுத்துருக்காங்க அர்த்தம். ஆமா, பாத்ரூம் ஃபைட் தான். சிங்கிள் ஷாட் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. நாளைக்கு நல்லா இருந்துச்சு. அப்ப சூப்பரா எடுத்திருக்காங்க அர்த்தம். சிங்கிள் ஷாட்னே தெரியாத அளவுக்கு எடுத்திருக்காங்கன்னா செம்ம வேற லெவல். நான் 45 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் பிரகாஷ் பார்த்தேன். ஆனா படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு. அப்ப ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா. இல்ல அதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஐயோ அம்மாலாம் கிடையாது. ஆனா கண்டிப்பா பார்க்கலாம், நல்லா இருக்கு ப்ரோ. அந்த ஆன்டிக்காகவே ஃபினிஷ் பண்ணலாம் ப்ரோ.
இவர் வேற ஆன்டி வெரியன் இல்ல அது நேத்து ஆன்டின்னு சொல்லும் போது கொஞ்சம் கோவம் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதுல ஒரு லாஜிக் இருக்கு. அதை சொல்லும் போது ஓ எஃபி ஆண்டியோ அப்படின்னு அந்த பாசில் ஜோசப் கேட்கறதுக்கு அது நல்லா இருந்துச்சு. அது எனக்கு உண்மையாலுமே சொல்றேன், பாசில் ஜோசப் அந்த சாந்திரிகிட்ட பேசுற சீனு பூராமே அல்டிமேட் பயங்கரம். ஏன்னா அது மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். எவ்வளவுதான் நீங்க என்ன வேணா பிரில்லியண்டா இருங்க, ஒரு அந்த ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த சான்ஸை பயன்படுத்த ஒவ்வொரு ஆம்பளையும் நினைப்பாங்கிறத கரெக்டா கேரக்டர் வந்து வடிவமைச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அதை பாக்குறப்ப. சிரிச்சுட்டேன், நான் பயங்கரமா சிரிச்சுட்டேன். ஆக்சுவலா ஒரு அடுத்த டைரக்டரா ஒரு படம் பார்க்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆக்டரை விட அவரு நடிச்சிட்டாரு, பட் இனிமேட்டு அடுத்து ஒரு டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றேன். இல்ல நானும் ஃபர்ஸ்ட் அந்த ஆசை இருந்துச்சு. எப்பன்னா மின்னல் முரளிலாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து இவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ கூட படம் பண்ணலாமே. நானும் எப்பவுமே ஒரு நடிகர் ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன், நடிகர் இப்ப வேலை கம்மி, நீங்க பில்லியன்ட மூளையை போட்டு கசக்க தேவையில்ல, சம்பளம் கூட டேரக்டரை விட நடிகர் சம்பளம் கூட உங்களுக்கு வந்து பேஸ் வேல்யூ எகிர மார்க்கெட் எகிரிக்கிட்டே போகும். இப்போ வந்து மின்னல் முரளி வரப்ப இங்க பேசஞ்சர் சம்பளம் யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா வந்து இப்போ வந்து ஓடிடி சூப்பர் ஸ்டார் இங்க தமிழ்நாட்டில் அவர் சொல்ற அளவுக்கு வந்து ஓடிடி பயங்கர ரீச் கொடுத்துச்சு அவருக்கு. அடுத்து சிவகார்த்திகேயன் படம். ஏன்னா சிவகார்த்தி இந்த படத்துல ஒரு இது என்னன்னா, சிவகார்த்திகேயன் படத்துல மட்டும் பகத் பாசில் சிவகார்த்திகேயன் படத்துல ஃபர்ஸ்ட் வந்தாரு நினைக்கிறேன். வேலைக்காரன் தான் ஃபர்ஸ்ட் தமிழ் படம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் சூப்பர் டெலிக்ஸ் வந்துச்சா. ஆமா ஆமா. அப்ப வந்து அதுலயே ஒரு லக் இருக்கு. பகத் பாசில் தமிழ்ல ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன் படத்துல என்ட்ரி ஆன மாதிரி பாசில் ஜோசப்பும் சிவகார்த்திகேயன் படத்துல என்ட்ரி ஆகிறாரு. இது வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தமிழ்ல இன்னும் கொஞ்சம் பயங்கரமா அதுக்கப்புறம் நடிகராக தான் ஒரு மேல மேல போக பார்ப்பாரு. டேரக்டரா வந்து பண்ணட்டும், எப்பயாவது பண்ணட்டும். ஆனா நடிகரா வரப்ப வந்து எப்படி காற்றுள்ளத போதே தூத்திக்கொள் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். அவர் இருக்கும் போதே நல்லா வேல்யூ வரும்போது மார்க்கெட்டுக்கு நல்லா சம்பாதிச்சுக்கிட்டோம். பணம் தானே முக்கியம் ஃபர்ஸ்ட். அதுவும் கரெக்ட் தான். பட் ஆனா டைரக்ட் பண்ண போறதாக வந்து டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ரீசெண்டா சொல்லியிருந்தாரு. பாப்போம். நடுவில் சூர்யா கூட ரூமர் வந்துச்சே. ஆமா ஆமா ஆமா. அது நடந்தா நல்லா இருக்கும் ஆக்சுவலா. அவர் ஒரு ஹிந்தி படம் பண்றதுக்கு நார்த் இந்தியா போனாருங்க. லொகேஷன் ஹண்டிங் எல்லாம் போனாரு. என்னாச்சு தெரியல அந்த படம். அந்த ஒரு சூப்பர் ஹீரோ சக்திமான் ஃபிலிம்னு நினைக்கிறேன். ஆமா அவர் போனாரு. அங்கேயும் ஒரு முரட்டு காமெடி விட்டாரு. இந்த அவர் விளாக் பண்ற மாதிரி இருக்குங்க. அவர் காமெடி போட்டாருன்னா இந்த இவரு படம் சித்து விளாக்ஸ் பார்ப்போம்ல, அது மாதிரி இருக்கும். அங்க போய் முரட்டு அன்பு பண்ணிட்டு இருந்தார் ஒரு சின்ன பையனை பிடிச்சிக்கிட்டு. அந்த வீடியோ எல்லாம் பார்த்து நான் ரொம்ப நாள் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பரணி, நீங்க அந்த கேபிஐ பாலா போட்டிருந்தீங்கல்ல? ஆமா ஆமா ப்ரோ. அவர் இந்த பாலாங்கிறவர் அந்த நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு பீப்புள். அவரேதான். ஆமா ஆமா. ஒரு ஈவெண்ட்லயே ராகவா லாரன்ஸ் சொல்லியிருந்தாரு, உன்னை ஹீரோவா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லி. அப்பயே 1 வீக்ல வந்து ஸ்கிரிப்ட் வந்ததாகவும் அந்த படம் தான் இப்போ வந்து பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காரு, ஒரு டெபியூ டைரக்டர் வச்சு. ஸோ அதே ஒரு நல்ல இதுதான். ராகவா லாரன்ஸோட ப்ரொடக்ஷன் நடிக்கிறாங்கன்றப்போ ஒரு இது இருக்கும் கண்டிப்பா. வெயிட்டிங். அவரும் டேலண்டடுங்க, ஹை டேலண்டட். இல்ல அது ஓகே. ஆனா என்ன யாரு இன்னைக்கு ஏப்ரல்ல தான் ஐடியா ஓபன் பண்ணிருக்காரு. அவர் கேபிஒய் பாலான்னு போட்டிருக்கலாம், இல்ல வெறும் பாலான்னு போட்டிருக்கலாம். எதுக்கு இப்படி ஒரு ஐடியா தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியல. என்ன ஐடியானா எனக்கு புரியலையே. அது பிஆர்ல வந்திருக்கும், அந்த குரூப்ல பாருங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சுறேன். பிஜே பாலா கேபிஒய். வேற படத்துல நடிச்சிருக்காப்லையா காமெடியனா அந்த மாதிரி? இல்ல இதான் ஃபர்ஸ்ட் படமே நடிக்கிறப்பலையா? ஃபியூச்சர் ஃபிலிமா இதுதான். இல்ல 2-3 படத்துல வருவாரு. காமெடியனா நடிச்சிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி படத்துல வருவாரு. அப்புறம் விஜய் சேதுபதி ஒரு டானா ஒரு படம் நடிச்சாரு, ஓடவே இல்லையே. அதுல ஒரு டான்ஸ் மட்டும் ஆடுவார்னு நினைக்கிறேன். ஜுங்காவா? ஆமா ஆமா ஜுங்கா. விஜய் சேதுபதி மறக்கணும்னு நினைக்கிற படம். அதுல ஒரு சாங் செம்மையா இருக்கும் ப்ரோ. அந்த ஜுங்கா படத்துல அவர் வருவார்ல, அந்த சாங் லோலிக்கிரியா செம்மையா இருக்கும் கேட்க. பிரகாஷ், நான் எங்க ஐடியா டைட்டில் சாங் கூட நல்லா இருக்கு. இல்ல அவர் எங்க ஐடி ஓபன் பண்ணிருக்காரு பாலா? இல்ல உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டேன் விட்டுருங்க, நீங்க சொல்ல வேணாம். வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டேன். சரி ஓகே ஓகே. பரணி ப்ரோ கீழே மதன் ஒரு ஐடியா இருக்கும் ஸ்பீக்கர். ஒரே நிமிஷம் ப்ரோ. அவருக்கு இல்ல நான் இப்போ ரீசெண்டா யார் அப்ரூவ் பண்ணாலும் மேல வர மாட்டேங்கிறாங்க. நான் அந்த ஒரு 3 பேர் வந்து ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் பேக் டு பேக் வந்துட்டே இருந்துச்சு, நான் கொடுத்துட்டேன். ஆனா மேல வரல, ஏன்னு தெரியல. மேபி சுகுமார் நான் நீங்க அக்செப்ட் கொடுத்து பாருங்க. வந்துட்டார். யாரும் பேசுறாங்களா? எனக்கு தான் கேட்கலையா?
வந்தவர் அப்படியே போயிட்டாரு. ஸோ ஓ அது விஜேன்னு போடுறதுக்கு பதிலாக அப்படி போட்டாங்களா பிரகாஷ் ப்ரோ? நீங்க சொன்னோடனே தான் அதை விட்டுருங்க அது பேச வேணாம், அடுத்தது சிம்பிள். பிரகாஷ் இப்ப ஜிபி எப்படி ஹோல்ட் பண்ணுது இன்னைக்கு ஃப்ரைடே எல்லாம் அங்க தமிழ்நாட்டுல? குட் ஃப்ரைடே நல்லா போகுதுங்க, லீவ் நாள் தானே. குட் ஃப்ரைடே நல்லா பிக்கப் ஆயிடுச்சு. திரும்ப வீக் டேஸ்ல கொஞ்சம் டிப் ஆகிறது, வீக்கெண்ட்ல திரும்ப பூஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நல்லா போகுது. இந்த வீக் நல்லா பூஸ்ட் பயங்கரமா சம்பவம் நல்லா பண்ணுங்கிற மாதிரி சொல்றாங்க தேட்டருக்காரங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். 2வது வாரம் ஏன்னா செகண்ட் வீக் இதோட இந்த 4 நாள் லீவு, இந்த வெள்ளி சனி ஞாயிறோட முடியுது. இதுக்கப்புறம் தொடர்ச்சியா லீவ் கிடையாது, ஸ்கூல் லீவ் மட்டும்தான். சுகுமார் எதுவும் பேசவே மாட்டேங்கிறாரு, அமைதியா இருக்காரு. இல்ல ஆக்சுவலா பிரகாஷ், நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அவர் ஐடி பிஜே பாலா தான். ஆனா வந்து அவரோட ஃபுல் நேம் வந்து ஃபுல் நேம் தெரியும், பார்த்துட்டேன். ஃபுல் நேம்லாம் பார்த்துட்டேன் பாருங்க, ஆனா பார்த்துட்டேன். ஐடி விவரம்லாம் அவர் எப்பயோ பார்த்துட்டேன். ஓகே, ஓபன் பண்ணது தானே. ஏப்ரல் 2025 தான் காமிச்சிச்சு. ஒரு புதுசா வேற எதாவது மாத்திருக்காங்க தெரியல. இல்ல அவர் ரொம்ப வருஷமா வச்சிருக்காரு, ரொம்ப மாசமா வச்சிருக்காரு. ஆக்சுவலா குக் வித் கோமாளி டைம்ல இருந்து வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சுகன் ப்ரோ எனக்கு ஒரு கிளிப் அனுப்பி இருக்காரு, சூர்யா என்ட்ரி. அதை நான் அப்லோட் பண்ண ஆப் வச்சிருவாங்களா? கண்டிப்பா வைப்பாங்க. இது பேக்கப் ஐடியில போட்டு போடுங்க ப்ரோ. 2D என்டர்டைன்மெண்ட் தானே அது? என்ன சன் டிவியா காப்பி ரேட் அடிக்கிறது? எனக்கு புரியல. சினிமா விகடன் ஸ்ட்ரீம் பண்றான், இன்னும் எவ்வளவோ சேனல்ஸ் வந்து யூடியூப் சேனல் ஸ்ட்ரீம் பண்றாங்க. அதெல்லாம் இல்ல, இவங்களுக்கு மட்டும் காப்பி ரேட் கொடுப்பாங்களா? எனக்கு புரியலையே எப்படின்னு. ஆமாடா, லைவ்ல வேற வந்துட்டு இருக்குல்ல. லைவ் ஸ்ட்ரீம் தான். விகடன் சேனல் இல்லாம இது சினி உலகம் சேனல்ல ஸ்ட்ரீம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2-3 சேனல்ல வந்து ஈவெண்ட் ஸ்ட்ரீம் பண்றாங்க, லைவ் ஸ்ட்ரீம் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு வருமானது டவுட் தான். ஆனா எதுக்கும் பேக்கப் ஐடியில இருந்து போடுங்க. இந்த மாதிரி ஒரு காம்போ திரும்ப எப்ப அமையும் தெரியல. பிடிச்ச டைரக்டர், பிடிச்ச ஹீரோ இந்த ஈவெண்ட்டுக்கு போகலான்னு ஆசையா இருந்தேன். பட் சுச்சுவேஷன் அமையல. அவர் போய் எனக்கு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காரு. சரி விடுங்க, அடுத்த ஈவெண்ட்ல பாத்துக்கலாம். விடுங்க, ஃப்ரீயா விடுங்க. இதுக்கப்புறம் பிரஸ் மீட் நடக்கும் ப்ரோ, அப்ப என்ன போயிட்டு வாங்க. பட் கிராண்டான ஈவெண்ட்னா இதா தானே இருக்கும் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு. அப்படியெல்லாம் இல்ல, பிரஸ் மீட்னா கொஞ்சம் கம்மி பேர் தான் இருப்பாங்க, ஜாலியா இருக்கும். பாக்குறேன் எப்படி அமையுதுன்னு. ஓகே ஓகே, கேட்டுட்டு அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே ஓகே, நைஸ் ப்ரோ. கை தூக்கி பிரகாஷ் இந்த கியூஸ் கேம் எல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். தெரியல, நான் வரல நடுவில். பண்ணுங்க, இன்னைக்கு ஏதாவது கேளுங்களேன், கேம் ஏதாவது பண்ணுங்க. ரெட்ரோ ட்ரைலர் தக்லீஃப் யாரும் பார்க்க பேசாதவங்க பேசி முடிச்சிட்டோம். அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தெரியல, கரெக்டா 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல 2 காரணம். ஒன்று வந்து ஐபிஎல் வந்து மழையினால தாமதம் மேட்ச். இன்னொன்று ட்ரைலர் வந்திருக்கு. சரி, ட்ரைலர் ஒரு படம், பெரிய படத்தோட ட்ரைலர் வந்து டக்குன்னு போட்டுருவோம்ல. அந்த 2 காரணம் இன்னைக்கு 2 சேர்ந்து வந்துருச்சு, அவ்வளவுதான். ஐபிஎல் முடிஞ்சா அப்போ போல 8 to 10 ஆரம்பிச்சிடலாம். பிரகாஷ் ப்ரோ, நீங்க ஜிபியூல எது பயங்கரம் நான் கேட்டேன் ஒரு விஷயம்லாம், அதெல்லாம் அது மாதிரி ஏதாவது வந்ததா? நீங்க கேட்ட விஷயம்லாம் படத்துல இருந்ததா பிஃபோர் ரிலீஸ்ல? புரியல, என்ன கேட்குறீங்கன்னே தெரியலையே. இல்ல ஜிபியூ நீங்க உங்க இன்சைட் நியூஸ் வந்திருக்கும்ல ப்ரோ, நீங்க கூட சொன்னீங்கல்ல மல்டிவர்ஸ் அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி இல்ல மல்டிவர்ஸ்லாம் இல்லைங்க. நானா படத்தோட ரைட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்கன்னாங்க, கிளிப்பிங்ஸ்லாம் பில்லாக்கு அது இதுன்னு. அப்ப நான் அதான் கனெக்ஷன் பண்ணிருப்பாங்க போல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா ரிலீஸுக்கு முந்தின நாள் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, ஒண்ணுதான் ஃபேன்ஸ் 2.5 மணி நேரம் கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்கன்னாங்க. அந்த மாதிரி போனோமா, என்ஜாய் பண்ணோமோ, வந்துட்டோமான்னு இருந்துச்சு, அவ்வளவுதான். அவங்க முன்கூட்டியே சொல்லிட்டாங்க, அது மாதிரியே இருந்துச்சு, அவ்வளவுதான். நான் எதிர்பார்த்தேன் என்னன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, ரைட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க, நிறைய படங்களுக்கு ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க, நிறைய படம் பாட்டு ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க, நிறைய கிளிப்பிங்ஸ்ல யூஸ் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்க. நான் நினைச்சேன் பில்லாவோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் வரும், அப்ப பில்லாவோட கனெக்ஷன் எல்லாம் இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சிருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அவங்க சொல்றப்ப. ஆக்சுவலா அது வந்து ஒரு மொத்த மலேசியாவும் அவர் தாண்டா அப்படின்னு சொல்றப்ப அந்த ஒரு இதை மட்டும் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஷார்ட் மட்டும் வச்சிருக்காங்க. இது மாதிரி சில விஷயங்கள் மட்டும் வச்சிருக்காங்க. நான் வந்து அந்த அமர்குளம் இந்த செயின்ஸ் அந்த இதெல்லாம் வந்து டைட்டில் கடைக்கு யூஸ் பண்ணி போயிட்டாங்க, அந்த அனிமேஷன்ல வந்துருச்சு. அதெல்லாம் சில விஷயங்கள் அவங்க ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கன்னு நான் வந்து கதையாவே அப்படி பண்ணிருப்பாங்க போலன்னு நினைச்சேன். ஆனா என்ன, ஒரு சில கிளிப்பிங்ஸ்க்காக யூஸ் பண்றதுக்காக, சீன் ரெஃபரன்ஸ் வைக்கிறதுக்காகவே பர்மிஷன் வாங்கி பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ, இந்த ஜிபிஓ வந்து வேர்ல்டு வைடு ரெக்கார்டு எதுவுமே வரலையா? எதுவும் பண்ணலையா கலெக்ஷன்ல?
தெரியல என்ன கலெக்ஷன் எனக்கு புரியலையே. இல்ல ப்ரோ, இது கலெக்ஷன் வேர்ல்டு வைடு இன்னும் போடவே இல்லையே, ஃபுல் கலெக்ஷன். தமிழ்நாடு மட்டும் இவங்க தானே தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்கினது ராகுல் போட்டாரு. வேர்ல்டு வைடு இருக்கவங்க மைத்திரி அவங்க மற்ற படங்களுக்கு போடுறாங்க, இந்த படங்களுக்கு போடல. ஆமா, இன்னொரு அவங்க படத்துக்கு போட்டுட்டே இருக்காங்க. அது தெரியல, அது ஜாட்டுக்கு போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அது மைத்திரியோட முடிவா இல்லை வந்து இங்கே ஹீரோ சைடு சொல்லி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாங்கிறதுலாம் நமக்கு தெரியல. அவங்க எப்போ போடுவாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஃபுல் ரன்ல போடுறாங்களான்னு தெரியல, அதுவும் தெரியல. அவங்களா போட்டாதான் தெரியும் நமக்கு. இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்கிறது அவங்க 200 கோடிக்கு மேலே போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க வேர்ல்டு வைடு. நமக்கு தெரியல, ஏன்னா நமக்கு தமிழ்நாடு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அவரு போடுற வசூல் நமக்கு தெரியும். அவர் நம்ம டீம்ல இருக்கிற ஆள் நமக்கு தெரியும், மற்றெல்லாம் நமக்கு தெரியாது. ஓகே ஓகே. பரணி ஆஃப் டாபிக் கொஸ்டின் உங்களை மாட்டி விடுறதுக்காக இல்லை, நம்ம இது பண்ணிட்டு இருந்தீங்களா வேல்பாரி முடிச்சிட்டிங்களா? அந்த என்னைய கேக்குறீங்களா? நானும் பரணி ஏங்க பரணி உங்களை டிஎம்ல கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பரணி, நான் உங்கள்ட்ட கேட்கறது இல்ல. நேற்று கூட ஒருத்தர் கேட்டாரு, பரணி அந்த இது பண்ணி முடிச்சிட்டாரா அப்படின்னா. நீங்க அனிமேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்கல்ல. ஐயோ, நீங்க வந்து அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஒருத்தர் கேட்ட எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. கேட்ட உடனே என்னது அனிமேஷன் பண்றாரு என்கிட்ட சொல்லாம பண்றாரா அப்படின்னு கேட்கலான்னு பார்த்துட்டேன். பரணி அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரா நமக்கு ஆச்சரியம் போச்சு. நான் சொன்னேன், அப்பா அவர் பரணி எப்போ எடிட் பண்ணி தராருன்னே தெரியல, தெரிவிக்க அந்த இமேஜஸ் மட்டும் தான் சேர்த்து தரணும், அது எப்போ தராருன்னே தெரியல. நீங்க அனிமேஷன் கேட்குறீங்க, இருங்க கேட்ட சொல்றேன்னா மறந்துட்டேன், கொண்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்ப மறந்துட்டேன். பதில் சொல்லிருங்க, எப்பதான் தெரியுங்க பதில சொல்லிருங்க. கூடிய விரைவில். என்ன ப்ரோ நான் வந்ததுன்னு கேக்குறீங்களா? எவ்வளவு நாள் ஆச்சு இதை பத்தி கேட்டு? இல்ல ப்ரோ, ஆக்சுவலா கொஞ்ச நாள் வந்து இந்த என்ன சொல்ல ஊருக்கு போயிட்டு வந்தேன்னா அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது தொடல, அதனாலதான் வேற ஒன்றும் இல்லை. நடுவில் கொஞ்சம் சிஸ்டம் வேற பிரச்சனையா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்ததுனால இது பண்ணல. நான் மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணி நான் பண்ணி தரேன், கோச்சுக்காதீங்க. சரி ப்ரோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எவ்வளவு நாள் ஆச்சு பேசி? நல்லா இருக்கும் ப்ரோ, நீங்க நல்லா இருக்கீங்களா? மனோஜ் வேல்பாரின்னு சொன்னாவே எங்க இருந்தாவது வந்துடுறீங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் இன்னைக்கு தான் லைவா கேக்குறேன் ரெக்கார்டிங். அப்படியா? இந்த டைம்ல எல்லாம் ரொம்ப பிஸியா இருப்பேன். சும்மா இப்போ பிரேக்ல இருந்தா வந்தேன், சும்மா ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். அது ரொம்ப நாள் ஆச்சு உங்க குரல் கேட்டு. பிரகாஷ் ப்ரோ, ரெக்கார்டிங் பாத்தீங்களா? ரெட்ரோ ட்ரெய்லர் பாத்தீங்களா? அதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. சொல்லுங்க அதை பத்தி. இல்ல இப்பதான் நான் ஜாயின் ஆனேன், நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர். ரெட்ரோ நல்லா இருக்குங்க ப்ரோ, ஆனா டக் லைஃப் பாட்டு மொக்கையா இருக்கு. அது அந்த அளவுக்கு ஒரு வாரம் பிடிக்குமா என்னன்னு தெரியல. குட் பேட் அக்லி பார்த்தேன், எனக்கு அவ்வளவா பிடிக்கல ப்ரோ. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன். நான் லேட் ஆயிடுச்சு படம் பாக்குறதுக்கு. ஒரு வாரத்துக்கு அப்புறம், ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் தான் மாவீரன் ப்ரோ கேட்டேன், பார்க்கலாமா எப்படி இருக்கும்னு. தியேட்டர்ல நல்லா இருக்கும், போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. போனேன், ஒரு பாதி தியேட்டர் ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு அவ்வளவா செட் ஆகல ப்ரோ. எனக்கு புலி சாங் அந்த செகண்ட் ஹாஃப்ல எனக்கு அது காஞ்சனால கிளைமேக்ஸ்ல வருமே ப்ரோ, அந்த அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. யாராவது பாட்டு மொக்கையா இருக்குன்னு மிஸ்டர் அஜித்குமார் சொன்னது அது. அஜித்குமார் நீங்க கமல் சார் ஏட்டர்னு தெரியும், நீங்க அஜித் சார் பேஸ் பண்ணி பேசணும். ஓகே, இல்ல நீங்க அஜித்குமார் சார் பிடிச்சது. கொஞ்சம் நான் உங்க எல்லா ஸ்பேஸ்லயும் நோட்டீஸ் பண்றேன். நீங்க என்ன அஜித்குமார் சார் ஸ்பேஸ் பண்ணி பேசி மத்த டீக்ரேட் பண்ணி சொல்லிடுறேன். இல்ல ஒன்னு சொல்லிடுறேன் கேட்டுங்க. பாலன் உங்க கருத்தை நீங்க சொல்றீங்க, என் கருத்தை நான் சொல்றேங்கிற மாதிரி அவர் கருத்தை அவர் சொல்றாரு. கடந்து போங்க தவிர அவர் கருத்து சொல்லி கடந்து போங்க. நீங்க வந்து சண்டை போறதுக்கான ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடையாது. இல்ல நான் சண்டை போட வரல பிரதர். எல்லா கருத்தும் எல்லாரும் சொல்லலாம், ஆனா ஒரு டிக்னிஃபைட் வே ஒன்று. இவர் எல்லா ஸ்பேஸ்லயும் இப்படித்தான் பேசிட்டு இருக்காரு. நீங்க எப்படி ட்ரோல் பண்ணீங்க பேசலாம், யாருமே தப்பே இல்லை. மத்தவங்க மாதிரி எந்த ஸ்பேஸ்லயும் உங்க பேர் பேசுறது எதுவுமே தப்பு இல்லை. நீங்க ட்ரோல் எதுவுமே நான் தப்பா பேசலையா? அப்ப எதுக்குங்க நான் இது பண்ணணும்? நீங்க வந்து எனக்கு டிஃபைனே பண்ண தேவையில்லையா? நீங்க தப்பா எந்த ஸ்பேஸ்ல எங்க போய் நான் ஏதாவது வார்த்தையை விட்டேன்?
எதையுமே யாரையும் தப்பா பேசுறது வரைக்கும் இந்த பிரச்சனையும் இல்லை. நான் எதுவுமே பேசுறது இல்லை. அதனால நீங்க எனக்கு பேசணும்னு அவசியமே இல்லை. விடுங்க. டக் லைஃப் அது இல்லாம பாட்டு நல்லா இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஏமா நான் ஒருத்த மட்டும்தான் சொன்னது மாதிரி மற்றவங்க எல்லாமே கரெக்டா சொன்னது மாதிரி சொல்லாதீங்க. என்னோட ஒப்பீனியனா நான் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ப்ரோ கேக்குதா இல்ல நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன்? இல்ல கேக்குது. இல்ல அது என்னோட ஒப்பீனியன். நான் கமல் நீ இதுல நான் இப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை பிரகாஷ். ஒருவேளை நான் அதை தான் சொல்ல வந்தேன். ரகுமான் பாட்டு ஒருவேளை கேட்க பிடிக்குமான்ற மாதிரி கான்செப்ட் போக ஒரு இருக்கான்னு சொல்ல வந்தேன். அது கூட நடுவுல ஊடால உள்ள வந்துட்டேன். ரெட்ரோ நல்லா இருந்தது ட்ரெய்லர். அப்புறம் பிரகாஷ் ப்ரோ இன்னொன்னு ஒரு விஷயத்த சொல்லணும். கேக்குதா? இல்ல யாரு நாம தனியா பிரகாஷ் ப்ரோ அன்னைக்கு ஒரு 2 days முன்னாடி கிறிஸ்டோபோ கனகராஜ் அந்த இது போட்டிருந்தாருன்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்களா ரிவ்யூஸ் பத்தி. அதுக்கு ஏன் ப்ரோ நீங்களுமே ப்ளூ சட்டை மாறினால தமிழ் சினிமா பாதிக்குதுன்றீங்க? ப்ளூ சட்டை மாறினால என்ன ப்ரோ பாதிக்குது? அவர் நல்லா இல்லைன்னு சொல்ற படம் தான் ஓடுது, நல்லா இருக்குன்னு சொல்ற படம் ஓடல. ஒரு ஒண்ணு இல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கமலி ஃப்ரம் நறுக்காவரின்னு உனக்கு விட்டாரு பாருங்க ஒரு ரிவ்யூ, ஒருத்தன் கூட கொண்டு போய் பார்க்கல. அது மாதிரி நிறைய படத்தை சொல்லலாம். ப்ளூ சட்டை மாறின ஜஸ்ட் ஃபார் ஒரு ஜோக்கர் மாதிரி தான் பார்க்கறாங்க, ஃபன்னுக்கு பார்க்கறாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க அதே மாதிரி இப்போ லாஸ்ட் 2 years பாருங்க, ப்ளூ சட்டை மாறின சினிமாக்காரங்க கூட பேசுறது இல்லை. அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு அவர் ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கிறது. நீங்க கூட ப்ளூ சட்டை மாறினால பாதிக்குதுன்னு சொன்னீங்க, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் நெகட்டிவிட்டியா சோசியல் மீடியால பேசுறதுனால எந்த பாதிப்பு வராதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஜெயிலர் எடுத்துக்கலாம். எல்லாருமே ஆடி போனாங்க. இப்படா அந்த படம் 600-700 கோடி வசூல் வந்துச்சு. எல்லாருமே ரிவ்யூஸ்ல இருந்து சோசியல் நெட்வொர்க்ல பேசுனதுல மீடியால பேசுன வரைக்குமே சொன்னது ஜெயிலருக்கு அதுதான். இன்னமும் ஸ்பேஸ்ல டைம் பாஸ் பேசுறவங்க கார்த்திகை சொல்ல ஜெயிலர் கலெக்ஷன் எப்படி வந்துச்சு எனக்கு தெரியல, ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. தங்கலானுக்கு சொல்லிட்டு இருக்கும்போது மோஸ்ட்லி எல்லாருமே நெகட்டிவா சொன்னதாலதான் அந்த படம் அவரு கிறிஸ்டோபர் சொன்னதுக்கும் அதுக்கு இம்பாக்ட் ஆச்சுன்றதுல அது நெகட்டிவா சொன்னனால அந்த படம் அவரு சொன்னது ஒரு இதாச்சு. இப்ப வீரதீர சூரனுக்கு வந்து அவர் பாசிட்டிவா தான் சொன்னார், 1 time வாட்ச் சொன்னார். அப்ப அந்த படம் என்ன ஆச்சு? அப்பயுமே அந்த படம் ஓடிய அதையே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஆன்லைன்ல ஒரு நெகட்டிவிட்டி சொன்னதுனாலதான் அந்த படம் இதாயிரும் அப்படின்னா இல்லவே இல்லை. ப்ளூ சட்டை மாறனுக்கே அந்த நிலைமை தான், ஜோக்கர் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன். கிறிஸ்டோபர் அப்புறம் என்ன, அதுக்கும் இதுக்கு நெகட்டிவிட்டிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. வேர்ட் ஆஃப் மவுத் தான். குட் பேட் அதுலயே எடுத்துக்கோங்க. என் ஃப்ரெண்டு தான் எனக்கு கழுவி ஊத்துறான், எப்படா அந்த படத்தை ரசிச்சுன்னு சொல்றான், எனக்கு அது பிடிக்கவே இல்லடா. அவன் வந்து அஜித் ஃபேன் கிடையாது. டேய் எனக்கு பிடிச்சி போச்சுடா, நான் பார்த்துட்டு தான்டா இருக்கேன், நீ சொல்றதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கேடா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அந்த மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத்துல அவங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்குன்றான். அது மாதிரி இருக்கும்போது அதை பத்தி பேசாம கடந்து போறது பெஸ்ட், நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதனால எந்த ஒரு பாதிப்புமே துளி அளவுமே இல்லைன்றது என்னுடைய கருத்து. அதை போட்டு சம்பந்தப்பட்ட ரசிகர் கிறிஸ்டோபர் போட்டாரு, அவர் அப்படி போற தேவையில்ல அப்படின்னு சொல்ல வேணாம். எதுனாலுமே யாருனாலும் எதுக்குமே பாதிக்காது அப்படின்ட்டு என்னுடைய கருத்துக்கிறோம். ப்ரோ நான் ரெட்ரோ பத்தி சொல்லிட்டு இருக்கலாம். சீக்கிரம் ப்ரோ, 2-3 டைம் பார்த்துட்டேன். ட்ரெய்லர் பஸ்ல வந்துருக்கேன், அதனால 2-3 டைம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஃபைட் ஆக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு லவ் போர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. ரொம்ப எனக்கு சூர்யா அவர்கள் வந்து ஆக்ஷனோட லவ் வந்து எனக்கு எப்பவுமே பிடிக்கும். இதுல லவ் போர்ஷன் கரெக்டா கிளிக் ஆயிடுச்சு, எமோஷன் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அது அது அதை வச்சு வர எல்லா ஃபைட்டுமே நமக்கு எல்லாமே பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். அதனால அதுக்காக வெயிட்டிங். படம் கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காக இது இருக்கோ இல்லையோ, மாவீரனுக்காக சூர்யாவுக்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு நல்ல படமா இருந்ததுன்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். சூர்யாவுக்கு இந்த படம் ஹிட் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. என்ன இது ரிமூவ் பண்ணிடுங்க ப்ரோ, தேங்க்யூ. தலைவருக்கு வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கரெக்ட். அதுவும் இல்லாம வேற ஏகப்பட்ட ரசிகர்களை அவர் ஆட் பண்ணிட்டே இருக்காரு சூர்யாக்காக. மாவீரன்
எங்க ஏற்கனவே என்ன தீவிரவாதி லிஸ்ட்ல சேர்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு? நான் வந்து ஃபேன் ஃபைட்டை பாத்தீங்களா, எதுவுமே கேட்காம திடீர்னு வந்துட்டாரு பாருங்க. நான் ஸ்பேஸ்ல இந்த ஸ்பேஸ்ல தான் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம பேசுறப்ப ஃபுல்லா பசங்களா இருப்பாங்களா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது. ஏதாச்சும் படத்தை ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க, கீழே இருந்து வந்துருவாங்க. நான் வேற ஸ்மைலியா போட்டிருப்பேன், ரிமூவ் பண்ண மாட்டேன் அவ்வளவு சீக்கிரம். சண்டை நடக்கட்டும் விட்டுருவேன். பண்ணா இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போச்சுன்னா தான் ரிமூவ் பண்ணிடுவேன், இல்லை என் பண்ணிடுவேன். சரி, ரெட்ரோ இதெல்லாம் பத்தி பேசிட்டீங்கன்னா வேற டாபிக் பத்தி கேட்கலாமா பிரகாஷ்? கேளுங்க ப்ரோ. கேளுங்க ப்ரோ. ஒரு வாரமா வரல. பேசலாம் ப்ரோ. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நீங்க கேட்ட மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு வச்சுட்டு போவோம். அப்ப ஏதாவது பதில் ஏதாவது வருதா அதுக்கு யோசிக்கிட்டு இருக்கட்டும். கேட்டலாமா? ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஒருத்தர் முதல்ல ஸ்க்ரீன்ல கொண்டு வர்றாரு ஒரு டைரக்டர். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு கேரக்டரும் கொடுக்குறாரு இன்னொரு படத்துல. அதுக்கப்புறம் வந்து அவரோட மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் படத்துல அவரை ஹீரோ ஆக்குறாரு. அந்த 2 பேர் யாரு? அதாவது இந்த கேள்வி புரியுதுல, ஒரு இயக்குனர் ஒரு ஆளை வந்து ஸ்க்ரீன்ல முதல்ல காமிக்கிறாரு, அவருக்கு ஒரு பாட்டு மாதிரி கொடுக்குறாரு. அடுத்து வந்து இன்னொரு படத்தை அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறாரு. அடுத்து மிக முக்கியமான படத்துல அவரை வந்து அவரோட கேரியர்ல மிக முக்கியமான படத்துல வந்து உச்சாணி கொம்புக்கு கொண்டு போறதுக்கான ஒரு இதை வேலையை ஸ்டார்ட் பண்ணி வைக்க முதல் அவர் தான். இந்த 2 பேர் யாரு? சூர்யா, கேவி ஆனந்தா. கேபி கமலா ப்ரோ. நான் சூர்யா, கேவி ஆனந்த் சொன்னேன். சரி, இன்னொரு வாட்டி சொல்றீங்களா பிரகாஷ்? நான் கமல், கேபி சொன்னேன். பிரகாஷ் ப்ரோ திரும்ப சொல்லுங்க. திரும்பி ஒரு வாட்டி சொல்லுங்களேன் கேள்வியை. பிடிக்கல போல நிறைய பேர். நாய்ஸ் இருக்கும் போல அந்த பக்கம், அதனால பேசாம. சரி மாவீரன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க அந்த கொஸ்டின். அப்ப அதெல்லாம் அவர் கேட்டாதான் கரெக்டா இருக்கும். இல்லைங்க, அதாவது ஒரு நபர், அந்த நபரை வந்து ஸ்கிரீன்ல அவரை கொண்டு வர்றாரு, ஒரு பாட்டு மூலமா கொண்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அது அவர் கொஞ்சம் பேர் எடுத்து கொடுக்குது. அடுத்தது இன்னொரு படத்துல அவருக்கு ஒரு கேரக்டரே கொடுக்குறாரு, அது இன்னும் கொஞ்சம் பேர் எடுத்து கொடுக்குது. அடுத்து இல்லையே, அதுக்கப்புறம் அவர் வந்து சங்கர் வந்து ஹீரோ ஆகலையே. அதாவது சங்கர் மெயின் ஸ்ட்ரீம் கொடுக்கலையே. அதுக்கு முன்னாடி இந்து படம் நடிச்சிட்டார்ல, இதான் அவரோட டெபு ஹீரோவாவே கொடுக்குறாருன்றீங்களா? டெபியூ மட்டும் இல்ல, நான் சொல்றது என்னன்னா ஒரு முழு நீள ரோல் கொடுக்குறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு படத்துல பாட்டு கொடுக்குறாரு, அப்புறம் ஒரு முழு நீள ரோல் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த நடிகருக்கு மிக முக்கியமான டர்னிங் பாயிண்ட். இன்னைக்கு அவர் கேரியர் ஓடுதுன்னா காரணமே அந்த ஒரு படம் தான். அப்படின்னப்ப அந்த படத்துக்கான ஒட்டுமொத்த ஆரம்ப புள்ளியில இருந்து எல்லாமே அந்த அவர் தான், அந்த அறிமுகப்படுத்தின அந்த இயக்குனர் தான் இந்த படத்துக்கு முழுமுதற் காரணம். சரி ரைட்டு, உங்க பாஷையில சொல்லணும். சிம்பிளா இப்பயும் ஒருத்தர் வந்து அந்த ஒரு அப்ப யார் ஸ்பீக்கர்ல சவுண்டுன்னு தெரியல, மியூட் போட்டுருங்களேன். அதாவது இப்பயும் இருக்கிற நடிகர் தான். இப்போ அவருக்கு அந்த ரூட்ல தான் அவர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. எப்பெல்லாம் அவருக்கு சர்க்கிள் ஏற்படுத்தோ அந்த ரூட்ல தான் பயங்கரமா பூஸ்ட் ஆகி மேல போயிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அந்த பிள்ளையார் சொல்லி தான் காரணம். யார் கமெண்ட் எதுவும் வந்திருக்கா? லாரன்ஸா? பிரகாஷ் லாரன்ஸ் தான். அந்த இன்னொரு நபர் யாரு? ஒரு நபர் லாரன்ஸ். கரெக்டான பதில் சரண் தான். அந்த மூணாவது அப்ப எப்படி அந்த முத கேள்விக்கான பதில் அமர்க்களம், ரெண்டாவது கேள்விக்கான பதில் என்ன படம், மூணாவது படமா? ப்ரொடக்ஷன் பண்ணது காஞ்சனா. அதே காஞ்சனா இல்ல, முனி தான். அவருக்கு வந்து முனி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாரு. அதுல மெயின் அந்த கதை உருவாக்கத்துல இருந்து எல்லாமே அவர் தான் பண்ணாரு, சரண் தான் பண்ணி கொடுத்தாரு. கதையை வந்து ஐடியா மட்டும் லாரன்ஸ் சொன்னாரு. அந்த கதையை வந்து எப்படி ஸ்கிரீன் பிளே பண்ணலாம், எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணலாம்னு எல்லாமே டோட்டலா பண்ணி படம் தயாரிச்சு கொடுத்தது எல்லாமே அவர் தான். லாரன்ஸுக்கு இன்னைக்கு அதாவது ஒரு முதல்ல ஸ்கிரீன்ல அமர்கலம் படத்துல பாட்டு, அப்புறம் ஒரு வில்லன் ரோல் மாதிரி பார்த்தேன் ரசித்தேன்ல, அப்புறம் அவர் ஹீரோவா அது ஏற்கனவே 2-3 படம் ஹீரோ நடிச்சிட்டாரு. ஏன்னா எதுவுமே சரியா போகல.
அப்ப வந்து இந்த படம் தான் அந்த முனி தான் அவருக்கு வந்து டோட்டலா கிராஃபே மாத்தி கொடுக்குது, பயங்கர ஒரு ஒரு சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் கொடுக்குது. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து திரும்ப அந்த முனி 2 தான் காஞ்சனான்னு எடுக்கிறாரு. காஞ்சனா அப்படியே போயிட்டே இருக்கு. எப்பெல்லாம் வந்து அவர் சர்க்கிள் ஏற்படுதோ அப்பெல்லாம் உனக்கு கை கொடுக்குமாப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த முனி சீரிஸ் வந்து அவர் காப்பாற்றி விடுது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு இதுல காம்பினேஷன்ல போறாங்க. அதனால அந்த காம்பினேஷன் வித்தியாசமா கேள்வி வைப்போமேனு கேட்டேன். நடுவில் மகேஷ் ப்ரோ வேற ஏதாவது பேச வந்து நீங்களே பேசிடுங்க, அப்புறம் அதுக்கு பேசுவோம். முன்னாடி ஒரே விஷயம், யாரோ கேட்டாங்க குட் பேட் அக்லி வந்து இது கலெக்ஷன் எவ்வளோன்னு சொல்லி. இப்போ அஃபிஷியலாக போட்டிருக்காங்க 200 crores அப்படின்னு சொல்லி. ஸோ அதான் வேர்ல்டு வைட் 200+ crores வேர்ல்டு வைட் கிராஸ் அஃபிஷியலாக மைத்ரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பேசுங்க. பிரகாஷ் ப்ரோ, அதுவும் இல்லாம ஆங்கர் கேட்கணும்னே கேள்வி கேட்டாங்க, சிரிப்பு வந்துருச்சு. ரீசெண்டா சரணுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். ப்ரோ எல்லாரும் ஆர்வமா இருக்கும், அமர்கலம் 2 அஜித் வச்சு எப்போ இருக்குங்க சொல்லுங்க சொல்லுங்கன்றாங்க. என்ன சீரியஸா கேட்கிறேன், காமெடியா கேட்கிறேன். அமர்கலம் 2 எப்ப எடுத்தாலும் அது பயங்கரமா இருக்கு, உடனே இருங்க சார்ன்ட்டே இருக்காங்க. இல்லங்க அதெல்லாம் வந்து பழைய இயக்குநர்கள் வந்துட்டாலே கேள்வி கேட்கறது தான். அதெல்லாம் அதுக்குன்னு விதிமுறை எல்லாம் கேட்கறேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்பதான் ஒருத்தர் வந்து அபிஷியல் கலெக்ஷன் போஸ்டர் கேட்டாரு. பரணி கரெக்டா அப்டேட் கொண்டு வந்துட்டாரு. மைத்திரியா போட்டாங்களா பரணி? எனக்கு அஜித் அவர் தான் அனுப்பிச்சு விட்டாரு, நான் போட்டிருக்காங்க ப்ரோ. ரைட், ஓகே ஓகே டன். போஸ்டர் ஷேர் பண்ணிட்டு வரோம். இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஓடிடியில் பிளாக் மிரர்னு ஒரு இது வந்திருக்கு சீசன், புது சீசன். அதான் யாரா பார்த்தீங்களா? பழைய சீசன் பார்க்கல, நல்லா இருக்கும். மகேஷ் ப்ரோ பழசெல்லாம் பார்க்கணும்லாம் இல்லை ப்ரோ, ஒரு லாஸ்ட் எபிசோடுக்கு மட்டும் சீசன் 4 சீசன் 5 ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்துருக்கணும். ஏன்னா லாஸ்ட் இது மட்டும் சீக்குவல், மற்றது எல்லாமே ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான். பார்க்கலாம். இல்லை நான் பழசும் பார்த்துட்டேன், இந்த புதுசும் பார்த்துட்டேன். இது யூஎஸ்எஸ் காலிஸ்டர் சொல்றீங்களா? லாஸ்ட் வந்து அதேதான் நல்லா இருக்கும். ஆமா கரெக்ட். அதான் அந்த பேரே நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன், ஏற்கனவே பார்த்தேன். ரொம்ப நல்லா, ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்கும், யூனிக்கா இருக்கும். மீட் பண்ணீங்களா? ஓகே, இப்போ சொல்லுங்க மகேஷ் ப்ரோ. டெக்னாலஜி பேஸ்டில் ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி, ஐ மீன் ஃபியூச்சர் டெக்னாலஜி பேஸ்ல இருக்கும். அதை பார்க்காதவங்க பாருங்க, நல்லா இருக்கும், ஒவ்வொன்றும் யூனிக்கா இருக்கும். ஃபுல் சீசன் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு பிடிக்கிறத பாருங்க, பிடிக்கலன்னா கூட நிப்பாட்டிட்டு அடுத்த எபிசோடு கூட ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். எனக்கு ஒவ்வொன்றும் தனி பிளே திங் பார்க்கும்போது என்னடா சொல்ல வரீங்கன்னு இருந்துச்சு. ஆனா கிளைமேக்ஸ் மிரட்டி விட்டாங்க. எனக்கு உண்மையிலேயே டே இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடா அப்படின்ற மாதிரி. கரெக்டா. அது அந்த இது வயசானவர் மாதிரி வருவார்ல, அவர்தான் அந்த வீடியோ கேம். கரெக்ட், வீடியோ கேம் வச்சு. ஆமா அது நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. இந்த தடவையும் நல்லா ஒவ்வொன்றும் யூனிக்கா இருந்தது, எல்லா கதையும் எல்லாம். ஆமா. அப்புறம் மெமரி பண்றது, மெமரியில அந்த இது போய் பண்றது, செகண்ட் எபிசோடுன்னு நினைக்கிறேன். அது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. கரெக்ட், அதுவும் நல்லா இருந்தது, நல்லா இருந்துச்சு. இந்த யாராவது பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த சைஃபை இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, இது சீரியஸ் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 6 ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட் ஒன் பார்க்கறதுனா மட்டும் அதோட ஃபர்ஸ்ட் இது பார்த்துட்டு இது பார்ட் 2 பாருங்க, யூஎஸ்எஸ் காலிஸ்டர்னு சொல்லி. நல்லா இருந்துச்சு. அவன் இன்னைக்கு தான் அந்த கர்மா கொரியன் சீரீஸ் முடித்தேன், எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஒரு 6 எபிசோடு நல்லா போச்சு. அங்கங்கே ஒரு கொரியன் த்ரில்லருக்கான யூனிக் ட்விஸ்டெல்லாம் வச்சு அந்த கேரக்டர் கனெக்ட் பண்ண விதம் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு 5th எபிசோட் 6th எபிசோட்லாம் உண்மையிலே ரொம்ப பிடிச்சது. நான் 5th எபிசோட் பார்க்கும்போது எல்லாமே சொல்லிட்டீங்களே, இதுக்கு மேலே என்னடா வைப்பீங்க 6th எபிசோடுன்னு நினச்சேன். பட் அங்கேயும் ஒரு இது அடிஷ்னல் ஸ்டோரி மாதிரி கொடுத்து இந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒர்த் ஒரு 6 எபிசோடு டீசெண்டாக நல்லா இருந்துச்சு. அந்த 4வது எபிசோட் போல வந்து உங்களுக்கு அந்த குழப்பம் வரலையா? அதாவது இவன் தான் அவனா இவனா எப்படின்னு குழப்பம் வரலையா? இருந்துச்சு. நான் 4th எபிசோட்ல எனக்கு இப்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நம்ம யார ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம், எனக்கு ரொம்ப குழப்பமாயிருச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல ஒருத்தர் காமிக்கிறாங்கல்ல, இவனை தான் பார்த்தோமா, நம்ம ஒருவேளை நம்ம மூஞ்சியை தப்பா. ஏன்னா எப்பவுமே கொரியன்ல வந்து ஆக்டர் ஸ்பேஸ் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. எனக்கு அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க கஷ்டம் வேற. நம்ம என்ன இத்தனை சீரிஸ் பார்த்துட்டாலுமே அந்த ஒரு சீரிஸ்க்குள்ள மூழ்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இதுல நமக்கு சொதப்பிட்டோமோ, ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப கொரியன் சீரிஸ்ல மூஞ்ச மறந்துட்டோமோங்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. அந்த சைக்கிள் பாய் ரொம்ப மிரட்டி விட்டான். எனக்கு அவன் கேரக்டர் தான், எனக்கு அவன் கேரக்டர் ஆருக்கு பயங்கரமா இருக்கும். யாரு கன்ஃபியூஸ் ஆனது? இது இந்த சீனாக்காரனை சொல்றீங்களா இல்ல யார சொல்றீங்க? அவன இல்லங்க, அவன் பிரச்சனை இல்ல. சைக்கிள் பாய் சைக்கிள்ல வருவான்ல. ஆக்சுவலா அந்த கொரியன் சீரிஸ் எப்ப இருந்து தமிழ் சினிமால பார்க்க ஆரம்பிச்சேன்? சாரி, தமிழ் ஆடியன்ஸ்
எல்லாரும் கொரியன் 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 இல்ல எனக்கு தெரிஞ்சு கோவிட்ல தான் கொஞ்சம் பூம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த சீரீஸ். இல்ல தெரியல, நான் வந்து 2016ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். மத்தவங்க எப்ப இருந்து பாக்குறாங்கன்னு தெரியல. நான் 2016ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இல்ல நான் அது அவரு பரணி ப்ரோ சொல்றது கரெக்ட். பூம் ஆச்சுன்றதுக்கு மீனிங் வந்து அதாவது எக்ஸ்பேண்ட் ஆச்சு அந்த பாக்குற சதவீதம். கோவிட் டைம்ல தான். பிரகாஷ் நீங்க தான் வேற லெவல் 16ல இருந்து பாக்குறீங்களா? பட் 16ல இருந்து எப்படி பிரகாஷ் நீங்க இது நெட்ல வந்ததுன்றீங்களா? டப்புடா இல்ல கொரியன்லயே போட்டு சப்டைட்டில்ல? இல்ல நான் சொன்னேன்ல, ஒரு நண்பர் வந்து இப்ப ட்விட்டர்ல ஒரு நண்பர் அனுப்புவார்னு சொன்னால, லிங்க் அனுப்புவார்னு சொன்னால, அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல உள்ள லிங்க் அனுப்புவாரு. அதுக்கப்புறம் வந்து டெலிகிராம் வந்ததுக்கப்புறம் டெலிகிராம்ல அனுப்பிட்டு இருந்தாரு. இது மாதிரி எங்கெங்கெல்லாம் நல்ல பெஸ்ட் சீஸ் இருக்கு அதெல்லாம் சொல்ல. நான் சொன்னேன் இப்போ கூட ஆக்ஷன் டைட்ஸ்னு சொன்னால ஒருத்தருக்கு, அவரு தான் எனக்கு டோட்டலா சதீஷ் அவர் பேரு. அவர் தான் அப்பையிலேருந்தே நமக்கு ட்விட்டர் நண்பர். அவர் தான் அனுப்புவார். நீங்க எப்படி எல்லா பிரகாஷ் நீங்க எப்படி எல்லா ஓடிடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பீங்களா இல்ல டோரண்ட் டவுன்லோட் தானா? இல்ல நமக்கு ஏழைகளின் ஓடிடி தான். ஓகே 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 ஓகே. அப்புறம் பரணி இந்த லாஸ்ட் ஆஃப் செகண்ட் சீசன் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? வாரம் ஒன்று தான் ரிலீஸ் பண்றானுங்கல்ல? ஆமா வீக்லி தாங்க. அவங்க எப்பயுமே அப்படிதான் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு தான் வந்து கேம் முடிச்சேன். ஸோ அதனால ஃபுல் ஸ்டோரி தெரியும். நான் வந்து செகண்ட் எபிசோடுக்கு வெயிட்டிங், எப்படி ரியாக்ஷன் இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சேன், 4 மணி நேரம் 20 நிமிஷம். அப்புறம் தூங்கிட்டு மறுபடியும் பார்க்க ஆரம்பிக்கணும். எல்லாம் வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சீசன் 2. ஆமா சீசன் 1 அப்பயே பார்த்துட்டேன். நான் தான் சொன்னேன் பரணி ஒரு அப்டேட், ரெட்ரோட ஆடியோ ஜூக் பாக்ஸ் வந்துருச்சு. ஓகே ஓகே. நான் சூப்பர். யாரும் பாட்டு கேட்கறதுனா கேட்டுவாங்க. முக்கியமா மாவீரன் சூர்யா பாடின பாட்டு ஒன்று இருக்கான். ஸ்ரேயா ஆடின பாட்டு வந்து சூர்யா தான் பாடியிருக்காராம். கேட்டுவாங்க. ஆமா கேட்டுட்டு வாங்க. மகேஷ் ப்ரோ சீசன் எபிசோட் 2 வரட்டும், அதுக்கப்புறம் பாருங்க. கேம் விளையாண்டுருக்கீங்களா? இல்ல நீங்க கேம் நான் விளையாடுறது இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் சீசன் வந்து நான் இருக்கிற ஊர்ல தான் நிறைய ஷூட்டிங் எடுத்தானுங்க. நான் இருக்கிற ஊர் ஸ்டேட்ல தான் நிறைய எடுத்தாங்க ஷூட்டிங். இங்க ஓகே ஓகே. நீங்க அதுல விக்கிபீடியால பாத்தீங்கன்னா தெரியும், அங்கதான் எடுத்தாங்க. அதனால நான் அந்த செட்டெல்லாம் கூட பார்த்துருக்கேன் நான் இங்க. ஆனா ஆக்சுவலா எனக்கு தெரியல. பட் இது சீசன் இது கேம் விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹாபி ஒரு கேரக்டர் ஒன்று வரும் எபிசோட் 2ல ஹாபின்னு சொல்லி. அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு பொண்ணை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து இதுக்கு இந்த படம் இந்த சீரீஸ் முடிஞ்சு ஃபைனல் எபிசோடு ஒரு எபிசோடு இருக்கும். அந்த எபிசோடு வந்து ஒரு எபிலாக் மாதிரி இருக்கும். அது மட்டும் எனக்கு தேவையில்லாத ஒரு அடிஷன் மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் அந்த கேரக்டருக்கு ஒரு மாதிரி நல்ல இதாக இருந்துச்சு. பட் டோட்டலாக அந்த எபிலாக் மட்டும் அவாய்ட் பண்ணலாம். இந்த சீரீஸில் அதை அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இல்லை சீசன் 3 வேற எடுக்க போகிறாங்களாம், பார்ப்போம். அப்ப நல்லா இருக்கும்ன்றீங்களா? நீங்க கேம் விளையாடுறத வச்சு பார்த்தா நல்லா இல்ல நல்லா சீசன் 2 குட் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சீசன் அளவுக்கு ஆகோன்னு இருக்காது. குட் அந்த லெவல்ல, டீசன்ட் டு குட் அந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணுவாங்க. இதுலயும் இருக்குமா அந்த மாதிரி? இல்ல இதுல வந்து மோர் தென் எல்லி கேரக்டரை விட இன்னொரு கேரக்டர் இந்த ஹாபின்னு சொன்னல, அவங்க சைட் ஆஃப் ஸ்டோரி வந்து நிறைய டிராவல் ஆகும் ஈக்குவலா. இவங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். சரி அப்படியே அந்த கேம்ல இருந்து இந்த கேமுக்கு வந்துருங்க பரணி. அந்த கேம்ல இருந்து இந்த கேமுக்கு வந்துருங்க. அப்படியே கிரிக்கெட் என்னாச்சு? அது அது கேம் தானே. எப்படி கேம் பத்தி தானே பேசுறீங்க, விட்டுருங்க. அந்த கேம்ல இருந்து இந்த கேமுக்கு வாங்க. என்னாச்சு கிரிக்கெட்? அது ஐபிஎல் நடக்குமா நடக்காது இன்னைக்கு மேட்ச்? அது என்ன அப்டேட் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. நடக்கும். ரெயின் முடிஞ்சிச்சு, மழை விட்டுருச்சா? கவர்ஸ்லாம் ஆஃப் பண்றாங்க, எடுக்கறாங்க. சோ ரைட் ஓகே. டாஸ் அப்டேட் வந்துச்சுன்னா சொல்லுங்க. கண்டிப்பா. அப்புறம் பரணி இந்த சின்னர்ஸ்னு ஒண்ணு சொல்லியிருந்தீங்களாம்ல, அது டைரக்டா வருதாம்ல? ஹெச்டி வேற படத்துல தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிட்டு. தியேட்டர்ல ரிலீஸ் தாங்க. இப்போ அடுத்த மந்த் மே 20 வந்து அதோட டிஜிட்டல் ரிலீஸ் இருக்கும். இப்போ தியேட்டரிக்கல் ரிலீஸ் தான். அடுத்த மாசம் 20ஆம். ஓகே ஓகே. ஆமாமா. அடுத்த மாசம் 20 வர 20ஆம் தேதின்னு சொன்ன மாதிரி அது. இல்ல அடுத்த மாசம். இப்போ வந்து தியேட்டரிக்கல் ரிலீஸ் இருக்கு. நல்ல ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா நான் இன்னைக்கு ஒரு ரிவ்யூ பார்த்தேன். அவர் ரிவ்யூ நான் ஃபாலோ பண்ணுவேன். அவருமே நல்லதா தான் சொல்லியிருந்தாரு. கேசரி 2 யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. அது ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூஸா வருது. ஒருத்தவங்க நல்லா இருக்குன்றாங்க, இன்னொருத்தவங்க அவ்வளோலாம் இல்லை. மாவீரன் தான் நாளைக்கு பார்க்க போறாரு போல. நாளைக்கு சொல்லுவாரு ரிவ்யூ. இந்த மாவீரன் நாளைக்கு தானே பாக்குறீங்க?
எத்தனை மணி ஷோ? அவர் ரெட்ரோ சாங் கேட்க போயிருப்பாருங்க. ஆமாமா. சரி, ஓகே. சரி பிரகாஷ், நான் முடிச்சிடலாமா? ஏன் டாஸ் போடுற வரைக்கும் இருப்போம். டாஸ் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு போயிடுவோம். மேட்சை பார்ப்போம். சரி, ஓகே ஓகே. இல்லை யாரும் பேசலேன்னு பார்த்தேன். ப்ரோ ஏதாவது பேசுவீங்க ப்ரோ அதே மாதிரி. என்னது ப்ரோ? புரியல என்னங்க? இல்ல என்னமோ சொன்னாரு. என்ன சொன்னாரு? இல்ல ப்ரோ இப்ப கேள்வி கேட்டீங்களா அதே மாதிரி கேளுங்க. கேள்வி கேட்க சொல்றாங்க. ஓ அடுத்த கேள்வியா? அடுத்த கேள்வியா? கேட்டுருவோம் இந்த டாபிக் அவங்க மகேஷ் ப்ரோ பரணி ஏதாவது பேசிட்டு இருந்தாங்க. அதை பேசி முடிச்சு அடுத்த கேள்வி கேட்போம். இல்ல அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீங்க கேளுங்க. நீங்க கேளுங்க. சரி, டக்குன்னு இதெல்லாம் ஈஸியான பதில் தான், டக்குன்னு சொல்லிடணும். ஏன்னா ரொம்ப ஈஸி. போன கேள்வியிலேருந்து கண்டினியூஷன் தான். இப்போ வந்து போன படம் தயாரிச்சார்ல, இது முனி தயாரிச்சாரு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் தயாரிச்சாரு சரண். அந்த படம் வந்து டக்குன்னு சொல்லணும், எந்த படம்னு சொல்லணும். முனிக்கு அப்புறம் தயாரிச்ச படம். கேள்வி அவ்வளவுதானா? கேள்வி ஏன்னா இதுவும் வந்து அவரோட தயாரிப்பு. ஆனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காம்பினேஷனை உருவாக்கின படம். ஒரு நம்ம தமிழ் சினிமால ஒரு இயக்குனரும் நடிகரும் ஒரு காம்பினேஷன் இருக்குல்ல, அந்த காம்பினேஷன் மிகப்பெரிய காம்பினேஷன், வெற்றி காம்பினேஷன் உருவாக்கின படம் அந்த படம். அந்த படம் முதல்ல சேர்த்து வச்சதும் சரண் தான், அந்த காம்பினேஷனையும். அது என்ன படம்? விக்கிபீடியாவில் போய் அவர் தயாரிச்ச படங்கள் தேடக்கூடாது. ஏன்னா கேள்வி வந்து ரொம்ப ஈஸி தான். ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற ஒரு காம்போ, டைரக்டர் ஹீரோ காம்போ, அந்த காம்போ சேர்த்து உருவாக்குனது சரண் தான். முனி வந்து தயாரிச்சதே சரண் தான் நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். ஆக்சுவலா நான் வந்து உங்களுக்கு இதுக்காக சொன்னேன், முனிக்கு அப்புறம்னு சொல்றேன். ஆனா ஆக்சுவலா முனிக்கு முன்னாடி தான் இது. ஆனா நான் உங்களுக்கு கேள்விக்காக சொல்றேன். கேள்வி போனாட்டி கேள்விக்கு முனி சொன்னோம்ல, அதனால அதுக்கு தொடர்ந்து வரேன். முனிக்கு முன்னாடியே ஒரு படம் தயாரிச்சிருக்கிறாரு. அந்த படத்துலயும் ஒரு காம்பினேஷன் உருவாக்குனாரு. அந்த காம்பினேஷன் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகி அதுக்கப்புறம் அந்த காம்பினேஷன் 5 படம் பண்ணிட்டாங்க. இதுதான் க்ளூ. ஹரி சூர்யா. ஹரி சூர்யா தான் காம்பினேஷன். கரெக்ட் தான், ஹரி சூர்யா தான். படம் பேரு அதான் 5 படம் பண்ணிட்டாங்க. அதான் க்ளூ. 6 படம் பேரு 6. அவங்க 5 படம் பண்ணிட்டாங்கல்ல, 6 வேலு சிங்கம் 1 2 3 5 படம் பண்ணிட்டாங்க. 6 அப்படிங்கிற படம் தான் வந்து சரண் தயாரிச்ச முதல் படம். அவருக்கு அசிஸ்டண்டா ஹரி அந்த படத்துல அசிஸ்டண்டா தானே இருந்தார். ஆமா, சரண் அசிஸ்டண்டா இருந்தவர் தான் ஹரி. அசிஸ்டன்ட்னு சொல்ல முடியாது, அசோசியேட்டா இருந்தவர். இந்த அசோசியேட் டைரக்டர் போடுவாங்கல்ல, அந்த அளவுக்கு வந்து அமர்கலம் படத்துலயும் பார்த்தேன் ரசித்தேன் படத்துலயும் இருந்தாரு. 2-3 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த தமிழ் படம் வந்து இவங்க அந்த பார்த்தேன் ரசித்தேன் பண்ணனாலதான் தமிழ் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அவருக்கு. அவரு நம்ம அசோசியேட் வந்து அவரை வச்சு படம் தயாரிக்கலாமே தான் இவர் தயாரிச்ச படம் தான் 6 அப்படிங்கிற சூர்யா படம். அதுலதான் முதல்ல 2 பேர் கண்ணு சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளாக் பஸ்டர் காம்போவா தொடர்ந்து நடந்துச்சு. இது அதுக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது சரண் தான். சூப்பர். அசோசியேட்டுக்கும் அசிஸ்டன்ட்டுக்கு என்னங்க வித்தியாசம்? அசோசியேட் அப்படிங்கிறது துணை இயக்குனர்கள். சாரி, அசிஸ்டன்ட்னா துணை இயக்குனர்கள். அசோசியேட்னா இணை இயக்குனர்கள். படத்திலேயே வந்து எப்படி சொல்றது, இயக்குனருக்கு அடுத்த கட்டமா இருக்க ஆட்கள் தான் 2 பேர் தான் இருப்பாங்க. இணை இயக்குனர்கள் அதிகபட்சம் 2 அல்லது 3 பேர் தான் இருப்பாங்க. இவங்க தான் ரொம்ப மெயின் அசோசியேட். பாரதி ராஜாக்கு பாக்கியராஜும் பாண்டியராஜும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட்ங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் லெவல்ல இருக்காங்க. அவங்க 10 பேர் வரைக்கும் கூட இருப்பாங்க. ஆனா அவங்களாம் வந்து டக்கு மேல வர முடியுமாங்கிறதெல்லாம் சந்தேகம். ஆனா டேரக்டருக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்களோ அதே மரியாதையை அசோசியேட் கொடுப்பாங்க. இணை இயக்குனர்கள் கிட்டத்தட்ட படத்துல வந்து இப்ப 2வது கட்ட 3வது கட்ட சீன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா டேரக்டர் இல்லைன்னா அடுத்தது அவங்க எடுக்க சொல்லிடுவாங்க. ஹீரோயின் போர்ஷன், காமெடி போர்ஷன்லாம் அவங்க தான் டேரக்டே பண்ணுவாங்க. டேரக்டரே போர்ஷன். இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் படங்கள்ல பல படங்கள்ல வந்து பார்த்திபன் டேரக்ட் பண்ணியிருக்கிறாரு சில சீக்வன்ஸு. இவரு பாரதி ராஜா சீன்ஸ் பாக்கியராஜ் டேரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இவங்கலாம் வந்து டேரக்டரே இல்லாம சீக்வன்ஸ் ஷூட் பண்ணக்கூடிய ஆட்கள். யூனிட் டைரக்டர் இப்ப இந்த இந்தியன்ல எல்லாம் பண்ணாங்கன்னு அது மாதிரியா? இந்தியன்ல பண்றாங்கன்னு சொல்லலாம். இப்போ நம்ம யூனிட் டைரக்டர்னு சொல்றோம்ல, இப்பயும் வந்து யூனிட் டைரக்டர்னா
ஜஸ்ட் அந்த போர்ஷன் மட்டும். ஆனா என்னன்னா அப்போ வந்து டேரக்டரே வரல, உடம்பு சரியில்லை அப்படின்னா மற்ற இடத்துல இந்த அசோசியேட் அசிஸ்டன்ட் டேரக்டர் நீங்க டேரக்ட் பண்ண முடியாது, அசோசியேட் தான் நீங்க பண்ண முடியும். அசிஸ்டன்ட் டேரக்டர் சீன் சொல்றதுக்கு இதுக்கு போனோட முடிஞ்சு போயிடும். அசோசியேட் தான் எல்லா ஒர்க்கும் பண்ண முடியும். கிட்டத்தட்ட டேரக்டர் மாதிரி வச்சுங்களேன். அசோசியேட்னா அசோசியேட் தான் ஈஸியா அடுத்த படம் கிடைக்கும். ஓகேங்க. கேட்டேன், 2 சாங் கேட்டேன். ஸ்ரேயா சாங் வந்து அந்த அஞ்சான்ல ஒரு சாங் ஒரு கிளைமேக்ஸ்ல அந்த மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் ஒரு ஐட்டம் நம்பர் இருக்கும், கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. பட்டு வசனமாடா முக்கியன்ற மாதிரி வரப்போகிறது ஸ்ரேயா, நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் எதற்காக மறுபடியும் ஒரு சாங் இருக்குது, அது ஏஆர் ரஹ்மான் ஹாரிஸ் மீட்டரில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் ரிலீஸ் அந்த சாங் பேசப்படும் தோணுது. எதற்காக மறுபடியும் ஒரு மெலோடி சாங்கா இல்லை சோக சாங்கான்னு தெரில. அது நல்லா இருந்துச்சு கேட்க ஃபர்ஸ்ட் டைமே. பிரகாஷ், அப்புறம் சித்து ஸ்ரீராம் பாட்டே வரது கேட்கவே முடியறது இல்லை. அவரா பாடுறது இல்லையா, இல்லை அப்ப வேற அவருக்கு இப்போ சான்ஸ் வரது இல்லையா? இப்போ ஏதோ ரீசெண்டா ஒரு பாட்டு கேட்டேன், ரெட்ரோல தான் கேட்டேன் ஒரு வாய்ஸ். பாடி இருக்காரு. இல்ல அதுதான், அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த கேள்வி கேட்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளா எனக்கு அவர் பாட்டு கேட்ட மாதிரி ஞாபகம் இல்லை. புதுசா சான்ஸ் வரது கூட ஒரு பாட்டு பாடிங்கன்னு நினைக்கிறேன். யாருங்க இவ்வளவு சாங் அப்பாடிப்பா ரிமூவ் பண்ணிட்டேன் ப்ரோ, உங்க குழந்தைங்க இல்ல ஏங்க இந்த வசூல்ராஜால சந்தேகப்படுற மாதிரி நான் கூட உங்களை எல்லாம் சந்தேகப்பட்டீங்கடா பாவீங்க. என்ன சந்தேகப்படுறீங்களா? எல்லாத்துக்கும் உங்க இதுலதான் ஆளை அடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு சாங் இருக்கு, டைட்டில் வந்து லூஸ் யுவர் எஃப், அதாவது எஃப் வேர்டு லூஸ் யுவர் மைண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அது என்ன கேட்க மாவீரன் ப்ரோ, நீங்க பேசுறது அப்பப்போ ரொம்ப லோவா கேக்குது ப்ரோ. எனக்கு மட்டுமான்னு தெரியல. நீங்க பேசுறது ஸ்டார்ட் பாயிண்ட் புரிஞ்சிருதுல? பாயிண்ட் புரிஞ்சிருது, பட் அப்பப்போ வாய்ஸ் லோவா ஆயிடுது. அப்படியே லைட்டா அந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் கிராஃப்ல போக மாட்டேங்குது. ஸ்ட்ரெயிட்டா போகுது, அப்புறம் டவுன் ஆயிடுது, அப்புறம் மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டா வருது. அப்படிதான் இருக்கு. அப்பல கூட போல. முன்னா ஹெட்செட்ல போட்டு பேசுறீங்களா? ஆமா, வாய் கிட்ட வயர் ஹெட்ஃபோன் மாட்டிருக்கேன். அந்த ஏர்பட்ஸ் ஒரு நேரம் கேட்க மாட்டேது. வயர் கிளியரா இருக்கு. ஒரு தடவை இந்த வயர்ல அந்த மைக் இருக்கும்ல, அதை பக்கத்துல வச்சு பேச வேண்டியதா இருக்கு. ஓகே ப்ரோ, அது பக்கத்துல போட்டு ஒட்டிருங்க ப்ரோ, செலோடேப் போட்டு. சரி, ஓகே. இப்போ 9:30 டாஸ் யார் வின் பண்ண? ஓகே, 9:30க்கு டாஸ் போடுறாங்க, மேட்ச் ஆரம்பிக்க போறாங்க. அதனால நம்ம வந்து இன்னைக்கு ஸ்பேஸ் இப்பயே முடிச்சுக்கலாம். இதோட மீதி நம்ம நாளைக்கு சந்திப்போம். பாய். பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொன்னீங்களா ட்ரைலரு? நான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன், எனக்கு ட்ரைலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு. எனக்கு எல்லாரும் கட்டு குறை சொன்னாங்க, எனக்கு கட்டு கூட குறையா தெரியல. எனக்கு கட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ட்ரைலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஜெயராம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜெயராம் தான் இந்த படத்துல வந்து சூப்பர் பாசிட்டிவா இருக்க போறாருன்னு தோணுது. அப்புறம் என்ன, சூர்யா ரேஜ் ரொம்ப சூர்யா ஃபயர் பயங்கரமா இருக்கு. ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்லேயே, கார்த்திக் சுப்ராஜ் ஒவ்வொரு ஹீரோக்களையும் ரொம்ப வித்தியாசமா மாசா வேற மாதிரி கம்பேர், ஒரு புது லுக்ல கம்பேர். அதாவது லுக்னா அது கெட்டப்ல மட்டும் இல்ல, அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் மேனரிசம் எல்லாத்துலயுமே டோட்டலா காட்டுவார். அதுல இதுலயும் சூர்யா சூப்பரா காட்டிட்டேன். எனக்கு ட்ரைலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பேசுறதே கேட்கல, அட பாவிங்களா. சே, இவ்வளவு முடிச்சு போட்டேன். பாய். சொல்லுங்க, ஸ்லோலியே போங்க. வேற என்ன சொன்னேன், முன்னாடி சொன்னது என்னத்த சொல்றது, வேற என்ன. சந்தோஷ் நாராயணன் பிஜிஎம் தான் சந்தோஷ் நாராயணன் பிஜிஎம் தான் இந்த ட்ரைலருக்கே பூஸ்ட். எனக்கு அனிமா மிக்ஸ் சேர்த்ததுதான் டோட்டல் பூஸ்ட்டுங்க. ஏன்னா அந்த பாட்டு ஏற்கனவே மொரட்டு ஹிட்டு, அதை இதோட சேர்த்தது வந்து வேற லெவல் சம்பவம். ஏன்னா அதுதான் இன்னும் கொஞ்சம் உங்களோட ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கும். அதை கரெக்டாக அது ஸ்பைட் சீன்ஸோட மிக்ஸ் பண்ணி செம்மையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதான் ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல சொன்னேன் மாவீரன். இதோட சொல்லி முடிச்சிடலாமா? பாய். பூஜா ஹெக்டே பத்தி எல்லாம் சொல்லலையே. எதை? பூஜா ஹெக்டே பத்தியா? ட்ரைலர்